வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்துக்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. திரை உலகத்தை சேர்ந்த சில பிரமுகர்களுடைய பெயர் 2 நாட்களாக செய்திகள் அடிபட்டு வருகிறது. பார்த்துருப்பீங்க, நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தினா கைது செய்யப்படுறாரு. ஸ்ரீகாந்தா அப்படின்னு பலரும் அதிர்ச்சியோடு பார்க்குறப்போ, அடுத்ததாக கிருஷ்ணா இந்த வழக்கில் விசாரிக்கப்படுறாரு. விசாரணை நடந்துட்டுருக்கு. இதற்கு முன்பு மாட்டின இந்த போதைப்பொருள் நெட்வொர்க் அதனுடைய தொடர்ச்சியாக இது திரை உலகத்தில் வந்து நின்றுருக்கு. அவர் தன்னுடைய பயன்பாட்டுக்கு வாங்கினாரா இல்லை வாங்கி விற்பனை செய்ய இருந்தாரா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியாக போகிறப்போ, இதற்கிடையில் ஸ்ரீகாந்துடைய வாக்குமூலம் என்ன, கிருஷ்ணாவுடைய வாக்குமூலம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்திருக்கிறது. மனசோர்வு, குடும்ப பிரச்சனை, தோல்வி இதெல்லாம் இருந்து வெளிவரதுக்காக இது எடுத்துக்கிட்ட என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காக ஒரு காலத்தில் நான் அடிமையாகவே ஆயிட்டேன் அப்படின்லாம் ஸ்ரீகாந்த் சொன்னதாக வாக்குமூல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணா வந்து இல்லை, எனக்கு வந்து உடல்நிலையில் பல பிரச்சனை இருக்குது, அதனால் நான் எடுத்துக்கல அப்படின்னு கிருஷ்ணா சொன்னதாக வாக்குமூல தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் இது நம்ம புது பிரச்சனை மாதிரி பேசுகிறீங்க, திரை உலகத்தில் நிறைய பல ஆண்டுகளாக இருக்குது அப்படின்னு திரு விஜய் ஆண்டனி சொல்கிறாரு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பலரும் பல முன்னணி நடிகர்களும் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் இவர் மாட்டிட்டாரு, சிக்கிட்டாரு, அவ்வளோதான் அப்படின்றாரு. ஸோ அப்படின்னா திரை உலகத்தில் இந்த போதை கலாச்சாரம் உச்சத்தில் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி ஒருபுறம். இன்னொரு நேரத்தில் பலரும் பல இடங்களில் மாட்டுறாங்க, அது திரைக்கலைஞர்கள் அப்படின்றப்போ அது பெருசாக தெரியுதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. போதை வழக்கில் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா திரை உலகில் நடப்பதென்ன விரிவாக விவாதிக்க இருக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய இயக்குனர் திரு ராசி அழகப்பன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். தொடர்ந்து காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நான் முதல்ல திரு ராஜாராம் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம். அப்படின்ட்டு இந்த வழக்கினுடைய நெட்வொர்க் என்ன சார்? இது யாரோ ஒரு பாரில் அடிதடி வழக்கில் ஒரு கைது பண்ணுறாங்க, அங்கேருந்து இது நடிகர்கள் வரைக்கும் வந்திருக்கு. இதனுடைய நெட்வொர்க் அந்த அளவுக்கு இருந்திருக்கா? ஆக்சுவலாக இதில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த மாதம் 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் ஒரு உயர் ரக பார், அங்கே வந்து ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பி அவரோட சன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிக்க வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த பிரசாத் அப்படிங்கிறவர் இவருக்கு வந்து இவரோட நண்பர்களோட அங்கே தண்ணி அடிக்க வந்திருக்காரு. இவங்க 2 டீமுக்குள்ள வாக்குவாதமாகி பிரச்சனையாகி அது அடிதடியில் போனப்போ இந்த பிரசாத்துக்கு சப்போர்ட்டாக இன்னும் 2-3 நண்பர்கள் வராங்க. அவங்க வந்து அந்த பாரையும் அடித்து உடைச்சிடுறாங்க. இந்த செல்வ பாரதி அவங்க நண்பர்களையும் அவரை அடித்து காயப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறைக்கு தகவல் கிடைச்சி காவல்துறை போய் காயம்பட்டவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு அவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கி எஃப்ஐஆர் போடுறாங்க. பாரோட மேனேஜர் அவங்க பொருள் சேதம் அடைஞ்சிருக்கனால அவங்களும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த வழக்கில் வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறாங்க, பிரசாத் உட்பட. அதில் அவங்க ரிமாண்ட் ஆகி உள்ளே போயிட்டாங்க. பிரசாத் பேரில் ஏற்கனவே சில வழக்குகள் இருக்குது. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துனது, அந்த மாதிரி காவல்துறை 2 உதவி ஆய்வாளர்களோட பழக்கம் வச்சுக்கிட்டு சிலர் மிரட்டி பணம் வாங்கினதா, இது மாதிரி வழக்குகளில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கனால அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ள டீடைன் பண்ணிடுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவரோட செல்ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் சிடிஆர்னு சொல்லுவாங்க, அதை வந்து எடுத்து பார்க்குறப்போ யார் கூடலாம் இவருக்கு அதிகமாக தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ தான் தெரிய வருது பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு சங்ககிரியை சேர்ந்தவர். ஆமாம், அவரோடையும் தொடர்பு இருக்குது. அப்புறம் ஜான் அப்படின்னு ஒருத்தர் கூடயும் தொடர்பு இருக்குது. அந்த ஜான்ங்கிறது வந்து கானா நாட்டை சேர்ந்தவர். உடனே காவல்துறை அவங்கள தேடி விசாரிக்கையில் ஒசூரில் ஒரு இடத்துல 2 பேரும் மாட்டுறாங்க, பிரதீப்பும் ஜானும். ஜான் வந்து கானா நாடு, அதாவது மேற்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். அவர் தான் வந்து இதை சப்ளை பண்ணுறார் போதைப்பொருள். அவங்கள விசாரிக்கையில் அவங்கக்கிட்ட 11 கிராம் வந்து கொக்கைன் இருக்குது, 40,000 ரூபா கேஷும் இருக்குது. அதை சீஸ் பண்ணி அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்போ அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஜான் சொல்கிறாரு, நான் தான் வந்து அங்கேருந்து வரவழைக்கிறத பிரதீப் மூலமாக கொடுத்து இந்த பிரசாத் இது மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுத்து வெளியே விற்கிறோம். இது வந்து பிரதீப் மூலமாக விற்கிறோம், பிரசாத் அதில் ஒரு ஆள், வாங்கக்கூடிய ஆட்களில் ஒரு ஆள். அந்த பிரசாத் வந்து இவங்ககிட்ட 7,000 ரூபாய்க்கு வாங்கி 12,000 ரூபாய்க்கு மற்றவங்களுக்கு விற்கிறாரு. இதில் வந்து இந்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவர் ஏற்கனவே ஒரு பிரபல்யமான நடிகர், நண்பன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு, ரோஜா கூட்டம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் வச்சு ஒரு படம் எடுக்கிறார் பிரசாத். அதுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த பணம் கொடுக்குவாங்க இல்லை, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு இவர் வந்து கேஷ் கொடுத்து அவருக்கு வந்து ஜிபே பண்ணியிருக்காரு பிரசாத்துக்கு. அந்த பிரசாத்துக்கு ஜிபே பண்ணி அதன் மூலமாக வாங்கி இவர் கிட்டத்தட்ட 40 முறை
வந்து இந்த கொக்கைன் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ரீகாந்தை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்போ அவர் சொல்கிறாரு இது மாதிரி ஆமாம் உண்மைதான் அப்படிங்கிறாரு. அவர் வீட்டை சர்ச் பண்ணுறாங்க. அங்கேருந்து சில கொக்கைன் சில கிராம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துகிறாங்க. மருத்துவ பரிசோதனைக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறப்போ அவரோட பிளட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து போதைப் பொருள் அருந்திருக்காரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. அதை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவரை கைது பண்ணுறாங்க. இந்த பிரசாத்தோட வாக்குமூலத்திலையும் ஸ்ரீகாந்தோட வாக்குமூலத்திலையும் கிருஷ்ணா அப்படிங்கிற நடிகர் கழுகுங்கிற படத்தில் நடித்தவர் அவரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால கிருஷ்ணாவை தேடினாங்க. இப்போ கிருஷ்ணா அன்னைக்கு கிடைச்சிட்டாரு. அவரை விசாரிச்சப்போ அவர் என்ன சொல்றாரு, இவர் ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாருன்னா, மனச்சோர்வு, அவங்க குடும்பத்தில் ஒரு மனைவி பிரிஞ்சு இருக்குது, பட தோல்வி, இதனால அதை தவிர்க்கிறதுக்காக இதான் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தேன், கடைசியில் அதுக்கே நான் வந்து அடிமையாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பயன்படுத்தினதை அவர் ஒத்துக்கிட்டாரு. பட் கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, எனது உடல்நிலை சரியில்லை, எனக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்குது, அதனால் நான் வந்து இதை பயன்படுத்த முடியாது, குடலில் வந்து இறப்பையில் வந்து அலர்ச்சி இருக்குது, அதனால் நான் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அதனால் நான் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவரையும் வந்து இப்போ மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ட்ரக் மாஃபியா, இந்த ட்ரக் மாஃபியா வந்து இந்த கானா நாட்டை சேர்ந்த ஜான் என்பவர் மூலமாக பிரதீப்க்கு வந்து, பிரதீப் மூலமாக பிரசாத்துக்கு வந்து, எத்தனை பிரதீப்கிட்ட இருந்து பிரசாத் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை பேர் வாங்கினாங்களோ தெரியல. பிரசாத் கிட்ட இருந்து ஸ்ரீகாந்த் மட்டும் வாங்கினாரா, இன்னும் எத்தனை பேர் வாங்கினாங்க? இப்போ அதை வாங்கி விற்கக்கூடியதா இருந்தது. அப்ப பிரசாத் அதை பண்றாரு அப்படின்னா, பிரசாத்துக்கு இருந்து எத்தனை பேர் வாங்கியிருக்காங்களோ அவ்வளவு பேரும் மாட்டியிருக்கணும்ல. ஏன் ஸ்ரீகாந்த் வர்றாரு, ஏன் நடிகர்கள் மட்டுமே 2 பேர் வர்றாங்க? அதாவது அவங்களையும் விசாரிப்பாங்க. அந்த சிடிஆர் கால் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல அதிகமா யார் பேசியிருக்காங்களோ அவங்கள முதல்ல கூப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்தால கூப்பிட்டு விசாரிப்பாங்க. எல்லாரையும் விசாரிப்பாங்க. அந்த கால் டீடைல்ஸ்ல அடிக்கடி இவங்களுக்குள்ள கான்டாக்ட் யாரெல்லாம் இருந்ததோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு கட்டாயம் விசாரிப்பாங்க. இதுல வந்து விசாரணை இது தொடக்க கட்டம் தான், இந்த முடிவு இல்லை. தொடக்க கட்டத்தில் இப்போ இவங்க கிடைச்சிருக்காங்க. இந்த வேற எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அது போக போக தெரியும். அதனால இதை வந்து நம்ம வந்து இப்போவே வந்து எந்த முடிவும் பண்ண முடியாது. ஆனால் இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து தெரியுது. இன்னும் வேற யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது ஃபர்தர் விசாரணையில் தெரிய வரும். ஓகே, நான் திரும்ப வரேன். நான் திரு ராஜகம்பீரன் பாஸ்டர், ஸ்ரீகாந்தா இப்படி அப்படின்னு பலரும் அதிர்ச்சியாக கேட்குறாங்க. சினிமா உலகத்தில் குறிப்பாக வந்து ஸ்ரீகாந்த் நடித்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த அவர் வந்து அந்த சாஃப்ட் டோன் கேரக்டர்ஸ் எல்லாமே அவர் மேலே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி அவர் இதில் மாட்டியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? திரைப்படத்துறையில் அறிமுகமாகி புகழின் உச்சியில் போய்விடுவோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சறுக்களை வந்து தாக்கு பிடிக்க முடியாத ஒரு உளவியல் வீழ்ச்சியாக அது பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா சினிமா கலைஞர்களுக்கு எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருமே ரஜினிகாந்த் மாதிரியோ வந்து உச்ச நட்சத்திரங்கள் மாதிரியோலாம் வாழ்ந்து விட முடியாது. நிறையா நடிகர்களுக்கு, அதாவது குறிப்பாக வந்து இந்த காதல் திரைப்படங்களில் அறிமுகமாகி சாக்லேட் ஹீரோ இமேஜில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ஆக்ஷன் படங்களுக்குள்ளே போக முடியாதவங்க, வேற சில சமூக ரீதியான படங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்களுக்குள்ள நடிப்பதற்காக இல்லாதவங்க, அந்த வாய்ப்பு கிடைக்காதவங்க, அந்த வகையை சேர்ந்தவர். இவருடைய ஓப்பனிங் வந்து ரோஜா கூட்டத்திலிருந்து பல திரைப்படங்களில் அவர் பார்த்திபன் கனவுலாம் மாநில அரசினுடைய விருதுலாம் அவர் பெற்றிருக்கிறாரு. பூ மாதிரியான படங்கள்லாம் நடித்திருக்கிறார். மென்மையான கதாபாத்திரங்கள்ல அவர் நடித்திருக்கிறார். அதை தாண்டி அவருக்கு வந்து ஆக்ஷன் படங்கள் ஒர்க் அவுட் ஆகல, வணிக ரீதியான பல படங்களுக்கு வந்து அவர் அடுத்து ஃபிட் ஆகல. அவர் அது அவருக்கு தொடர்ந்து அவருடைய கதை தேர்வின் காரணமாகவோ அல்லது அவருடைய உடல்வாகு அவருடைய தோற்றத்தின் காரணமாகவோ அந்த இமேஜ் அவரால் உடைக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட இமேஜில் மாட்டிக்கிட்ட கதாநாயகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க முடியாது. கிராமத்து படத்தில் நடிப்பாங்க, சிட்டி சப்ஜெக்ட் போட்டால் அவங்களுக்கு படம் ஓடாது. அப்படி பல கதாநாயகர்கள் இருக்காங்க. அப்போ அது அடுத்த கட்டத்தில் சினிமாவில் அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைய முடியாத மன வீழ்ச்சியில் இருக்கும்போது சில பேர் சொல்லுவான் இல்லையா, ஏண்டா குடிக்கிற, சோகமாக இருக்கிறேன் குடிக்கிறேன்ப்பா, ஏண்டா இன்னைக்கு குடிச்ச சந்தோஷமாக இருக்கேன் குடிக்கிறேன்ப்பா. இப்போ எமோஷ்னலாக வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு பழக்கங்கள் ஆட்படுவது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒன்றாக இருக்கிறது. அப்பாஸ் கூட பார்த்தோம், நீங்கள் சொன்ன மாதிரி அதே இதுதான். அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு கடைசியில் வந்து பெட்ரோல் பங்க்லாம் வேலை பார்த்தேன் அப்படின்னு சில கதைகள் சொல்லிட்டு இருந்தார். அதை நம்ம கேட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பாதைகள் இருக்கிறது, தேர்வுகள் இருக்கிறது. ஒருவரை மாதிரி ஏன் நீ இல்லை அப்படின்னு நம்ம யாரையுமே கேட்க முடியாது. இவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இவரை என்னென்ன சொல்லி வச்சிருப்பாங்க நமக்கு தெரியாதுல்ல. நீங்கள் அடுத்த கமலஹாசன் நீ தான் சொல்லியிருப்பாங்க பல பேர் நண்பர்கள்லாம் தொடக்கத்தில். அடுத்த பெரிய ஹீரோ நீ தான் சொல்லியிருப்பாங்க.
தொடர் வெற்றிகளை பெற முடியாதவர்கள், தாக்கு பிடிக்க முடியாதவர்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இது ஒரு நட்பு வட்டாரத்தின் வழியாக. நீங்க பார்ட்டி கல்ச்சர்ங்கிறது வந்து நீங்க எல்லா துறைகளிலுமே இருக்கு. பிசினஸ் பீப்புள்ல இருந்து ஐடி ஃபீல்ட்ல இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. என்ன, அதாவது பிரபலமானவர்கள் தவறு செய்கிற போது தவறும் பிரபலமாகி விடுகிறது. அதனால விவாத பொருளாக நம்ம இது பண்றோம். இதே ஐடி கம்பெனியில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்தினாரு அப்படின்னா நம்ம விவாதம் ஆக்க போறது இல்லை. அப்ப எல்லாருக்குமே என்னன்னா பிரபலங்கள் மீதான ஒரு வெளிச்சம் தான் இது. அதனால இதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. அவரே ஒப்புக்கொண்டாரு. ஸ்ரீகாந்த் வந்து இதை வந்து மறுக்கவும் முடியாது. ஏன்னா அறிவியல் பூர்வமாக ஆதாரபூர்வமாகத்தான் எல்லாமே. அது இவரை பிடிக்கிறதுக்காக வச்ச வலை கிடையாது. இது வேறொருத்தருக்காக வச்ச வலையில இவர் மாட்டிக்கிட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அலைபேசி வசதியில் யாரை கான்டாக்ட் பண்ணாங்கிறது எளிதாக வந்து டேட்டாஸ் எடுக்க முடியும். அதில் அவருடைய கான்டாக்ட் இருந்ததுனால அவங்க இது பண்ணிட்டாங்க. அதனால ஒட்டுமொத்த திரையுலகமே போதைக்குள்ளே தான் கிடக்குங்கிற மாதிரியான ஒரு பொது புத்திக்கு நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் அவரை வேற தனித்தன்மை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. பெரும்பாலான பேருக்கு வந்து திரைப்படத்துறை என்பது வந்து முத்தெடுத்தவர்கள் சிலர் தான், மூழ்கி போனவர்கள் பல பேர் கரையிலேயே இருக்கிறாங்க. அந்த சூழல் உள்ள ஒரு துறையாக அது இருக்கு, பல தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு துறையாக அது இருக்கு. அப்படிங்கிறதுனால அது தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சிக்கலாக, ஒரு உளவியல் சிக்கலாக தான் நான் அதை பார்க்குறேன். கேட்போம். திரு ராசி அழகப்பன்ட்டு இந்த போதை கலாச்சாரம் அப்படின்றது பழைய கதைகள்லாம் அந்த நடிகர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரக்கடிச்சிட்டு வந்துட்டார் அப்படின்லாம் ஒரு காலத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த சிந்தட்டிக் வகை எடுத்தால் அந்த ஸ்மெல் கூட அடிக்காது, அதை யார் பயன்படுத்துகிறானே தெரியாது அப்படின்னு திரையுலகத்தில் இதனுடைய பயன்பாடு அதிகரிச்சிருக்கதா சொல்கிறாங்க. முன்பும் பின்பும் திரையுலகத்தில் இந்த போதை கலாச்சாரம் எப்படி இருக்கு? இல்லை, ஒரு காலத்தில் நான் வந்து 80க்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் ஒரு திரைப்படம் முடிச்சுட்டு ஒரு அலுப்புக்காக ஒரு சும்மா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுப்பாங்க. அதுவும் அளவாடாக எடுப்பாங்க. டாக்டரோட அட்வைஸ் விட்டு எடுப்பாங்க. வெளியில் இது தெரிஞ்ச பேர் கட்டுப்பாடுன்னு சொல்லி ஒரு சுய ஒழுக்கத்தில் இருப்பாங்க. எல்லா பணம் இருக்கும், இது இருக்கும், தோல்வி இருக்கும், வெற்றி இருக்கும். ஆனாலும் சுய ஒழுக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்காக மறைச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அது கடந்து வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ உலகம் முழுக்க, குறிப்பாக தமிழ்நாட்டில் நான் 70களில் பார்க்கும்போது பணமரத்துக்கு கீழே தள்ளி அடித்தாங்க, சாதாரணமாக இருக்கிறவங்க. 80களுக்கு பின்னாடி வந்து தெருவில் அடித்தாங்க. இன்றைக்கி தேசமே குடிக்கலாம்னு சொல்லியிருக்கு. இது குடியினுடைய உச்சந்தான் கோக்கைன். நான் இது நியாயப்படுத்தலை, எங்கே வந்து நிற்கிறேன்னு. ஒரு காலத்தில் சோமபானம் சுறாபானம் சொல்லிட்டு அந்த காலத்தில் நம்ம பழைய கமரமான காலத்திலாம் கேட்டிருப்போம், தேவர்களே குடிப்பாங்க சந்தோஷமாக இருந்தான்ட்டு. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சிகளில் கல்யாணத்தில் குடிப்பாங்க, நண்பர்களுக்கு வேலை கிடைச்சா குடிப்பாங்க. இப்படி மகிழ்ச்சியினுடைய உச்சத்திற்காக கொஞ்சோண்டு ஏற்றிக்குவாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரும் குடிக்கலாம் தப்பில்லைன்ற மாதிரி இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் பரவிடுச்சு. அதிகமாக பணம் வச்சுக்கிறவங்க அதிகமான போதைகளை நோக்கி போறாங்க. இது கிடைக்கிறது போது அது பயன்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு குடிக்கிறதுன்றதெல்லாம் அது ஒரு பிரச்சனையா, ஒரு சமூக ஒரு கேரக்டர் அசோசியேஷனால இல்ல. எங்க பிரச்சனை வருதுன்னா, ஒரு தனி மனிதன் குடும்பத்தில் சரியாக வந்து ஒழுங்காக வந்து வாழ்கிற போது உயர்வும் தாழ்வும் வரும். அதெல்லாம் கலங்காமல் போனால் எந்த தீய ஒழுக்கம் தேவையில்லை. ஆனால் அப்படி இல்லாத ஒரு தேசத்தில் பாருங்க, குடிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் போதைப்பொருள் சட்டம் 85-87 நம்ம தமிழ்நாடு போட்டதன்படி அது வெளிநாட்டிலேருந்து வர்ற போதைப் பொருட்கள் குற்றம் சொன்னதுனால தான் இது குற்றமாக போயிட்டுருக்கோம். ஒரு காலத்தில் கள்ளச்சாராயம் குடித்தா குற்றம், சாராயம் குடித்தாலே குற்றம், தெருவுக்கு வளர முடியாது. அது மெதுவாக போய் வியாபாரமாகி மக்கள் வந்து குடிப்பது வந்து தன்னுடைய மகிழ்ச்சிக்காக எடுத்துட்டாங்க. இது எல்லா மட்டத்திலும் இருக்கு. அப்போ மதுபானம் வந்து ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒன்றா இருக்குதா? பணம் இருப்பவர்கள் அடுத்த லெவல். நான் 300 ரூபாய் சட்டை எடுக்கிறேன், இருக்கிறவங்க 2000 ரூபாய் பிராண்டுக்கு போகிறாங்க, 3500 ரூபா போகிறாங்க, இன்னும் இருக்கிறவங்க 20,000 போகிறாங்க, சில பேர் வாட்சி 4 லட்சம் கட்டுறாங்க. நீங்கள் இருப்பவன் இப்போ சாதாரணமாக குடிக்கிறவன் பார்த்து பணக்காரன் குடிப்பானா? அப்போ எல்லா மக்களுமே வந்து ஃபாரின் பீர்லாம் குடித்து ஃபாரின் ட்ரிங்க்ஸ் இயல்பாக ஆன பிற்பாடு இவர்கள் அதிகமான போதை, அதிகமான பணம், அதிகமான புகழ், இவனை விட நம்ம வேற லெவல் என்று போதையிலையும் அவங்க உயர தேடுறாங்க. இல்லை, அதில் ஒரு மாறுபட்ட கருத்து. பணம் இருக்கிறதுக்காக அப்படி பண்ணாரான்றதை தாண்டி மன ரீதியாக பல பாதிப்புகள் இருக்குன்றதா உள்ளே போயிடுறாங்க. யாருக்கு இல்லை? ஒரு ஏழை விவசாயி இருக்கான், கடன் வாங்கி வாழை மரம் வைக்கிறான், புயல் வருது அடிச்சிட்டு போகுது, கேட்குறாங்க, நஷ்டம் கொடுக்க முடியல, ஏக்கருக்கு 7,000 தான் கொடுக்குறாங்க. அவன் மறுபடியும் கடன் வாங்கி மறுபடியும் அந்த விவசாயத்துறையில் வரான். அவரோட என்ன கஷ்டம் வரப்போகுது? அவன் அளவுக்கு உயர்வான கஷ்டம். வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் என்பது வியாபாரத்திலையோ வாழ்க்கையிலும் கண்டிப்பாக வரும். அதை தாங்கி கொண்டு செல்வதுதான் ஒரு மனிதனுடைய சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. அதுதான் வந்து குடும்பம் கற்றுக் கொடுக்கறது, அதுதான் நண்பர்கள்லாம் காப்பாற்றுறது. நீங்கள் நிறைய கிடைக்குதுன்றதுக்காக உங்களை நீங்களே வந்து ஒரு இடத்துல போய் எழுந்தீங்கன்னா அது யாரும் பொறுப்பு இல்லை. இப்போ ஸ்ரீகாந்த் வந்து நல்ல ஒரு பிராமணர், நல்ல சுய ஒழுக்கம் உள்ளவர். இவர் சொன்ன மாதிரி நல்ல சிகப்பாக இருக்கிறவர், கமலஹாசன் மாதிரி ஒரு நினச்சிருக்கிறோம். பணம் வந்துச்சு இல்லை, அனுபவிச்சிங்கள. ஏன் அங்கே போகுதுன்னா டிப்ரெஷன் வந்தால் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க,
மனைவி பார்த்துக்குவா, சகோதரன் பார்த்துக்குவான், அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க, நண்பர்கள் பார்த்துக்குவாங்க. இப்போ அப்படி இல்லை. புகழ் வந்தால் தனிமைப்பட்டு அனுபவிக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன இது, ஒரு நார்மல் ஃபேமிலிக்கும் செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உலகத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. நார்மல் ஃபேமிலியை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவான். அங்கே ஒரு குடும்ப சூழல் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போக மாட்டான். இங்கே தான் ஸ்டோரி டிஸ்கஷன்றதும் குடும்பம் வேறாக தனி ஆஃபீஸ் வேறாகன்னு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே தெரியறதில்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கரெக்டு. இப்போ 80களுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்தில் எடுத்துங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், சிவகுமார், சத்யராஜ் இவங்களாம் எடுத்துங்க. அது ஒரு தொழில். போகிறோம், பணம் முடிக்கணும், வீட்டுக்கு வர்றோம், ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசுகிறோம், கதை கேட்குறோம், அப்படி ஒரு முறை வச்சுருந்தாங்கல்ல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமாக பணம் வந்ததும் எல்லாரும் பெரிய பெரிய நாம தான் இனிமேல் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லி நண்பர்களை வட்டத்தை உருவாக்கிக்கிட்டு அது எப்படி வாழ்க்கை நடத்தணும்னு தெரியாமல் தனிமையில் அந்த பணத்தை வச்சு கொண்டாடுகிற போது கொக்கைன் வருது, கஞ்சா வருது, எல்லா போதைப் பொருட்களும் வருது. இது யாருக்கும் தெரியாது. நம்மளை கேட்குறவன் யார்? நமக்கு வேண்டிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்ற போதை இருக்குது. அது நிரந்தரம் அல்ல என்று குடும்பமும் கற்றுக் கொடுக்கல, திரைப்பட சங்கங்களும் கற்றுக் கொடுக்கல, தயாரிப்பாளர்களும் இப்படி வர்ற கதாநாயகர்களை கண்டிச்சும் வைக்கல. யாரும் வைக்காத போது பணமும் புகழும் இருக்கிறவங்க நல்லா இருக்கும்போது அந்த தப்பு பண்ணுறாங்க, கெட்டா இருக்கும்போது தப்பு பண்ணுறாங்க. இது ஒரு சமூகம் எல்லா இடத்துக்கும் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ சமூகம் என்ன செய்யணும்னா அதை ஒன்று கண்காணித்து தவறுன்னு ஒதுக்கி வைக்கணும். இல்லை சங்கங்கள் உட்காந்து தன்னுடைய கீழே இருக்கிற மெம்பர்களுக்கு அறிவுரைப்படுத்தணும். சங்கங்கள் என்ன சார் பண்ண முடியும்? சங்கங்கள் சம்பளத்தை தீர்மானிக்கலாம், நெறிமுறைகளை. நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயே நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நடக்கல, HR வச்சு பண்ணுறாங்கல்ல. பெண்களுக்கு ஏதாவது நடந்தாக்கா அது தேடி கண்டுபிடிக்கிறாங்கல்ல. தனி குழு இருக்கு. சங்கங்களுடைய வேலை என்ன? அவங்க வாழ்க்கை தரம் குறையும் போது நீங்கள் தானே நலிந்த சங்கம் காசு கொடுக்குறீங்க. அப்போ உங்களை சுற்றி இருக்கிற உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, காவல்துறைகளை பார்த்து கொண்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு கூட்டம் போட்டு நாம் எப்படிலாம் இருக்கணும், நம்ம எப்படிலாம் விமர்சிக்கிறார்கள், நம்ம என்ன மாதிரி வாழணும் என்று செய்ய வேண்டிய சங்கத்தினுடைய வேலை தானே. கேப்ப திரு ராஜாராம் அவர்கள்ட்ட இதில் ஸ்ரீகாந்த் பயன்படுத்தினார், ஓன் யூஸ்க்காக பயன்படுத்தின கன்சியூமர் அப்படின்றாங்க. ஆனால் அவர் விற்கலை அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஆனால் ஒரு வருடத்தில் 40 முறையா அப்படின்ற கேள்விகளாக வருது. ஏன்னா லட்சக்கணக்கில் வாங்கியிருக்காரு அப்படின்றப்போ இது காவல்துறையினர் எந்த ஆங்கிளில் அணுகுவாங்க? இந்த 2 வழக்குகளில் என்னென்ன பிரிவுகள் வரும்? ஒருவர் தன்னுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினா என்ன தண்டனை, வாங்கி விற்றா என்ன தண்டனை? இந்த போதைப் பொருள் சட்டம் NDBS ஆக்ட் இதில் பொருளை உற்பத்தி பண்ணுறதும், போதை பொருளை உற்பத்தி பண்ணுறதும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும், அதை வைத்திருப்பதும், அதை விற்பதும், அதை உட்கொள்வதும் சட்டப்படி தவறு. இந்த சட்டத்தில் எவ்வளவு பொருளை வச்சுருந்தாலும் உட்கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு மினிமம் 10 வருஷம் தண்டனை உண்டு, 5 லட்சம் ரூபா அபராதம் உண்டு. இந்த சட்டம் வந்த புதுசில் அதே மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ சமீப காலங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்வளோ குவான்டிட்டி இருந்தது, இப்போ ஒருத்தர் பொசஷன் வச்சுருக்காரு, இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாரு, அதில் குவான்டிட்டியை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க. இன்னொரு இது கூட சொல்கிறாங்க. இப்போ அந்த கஞ்சாவை பொறுத்தவரை ஒருத்தர் மருத்துவ இதுக்காக பயன்பாட்டிற்காக ஒருத்தர் 10 கிராம் கஞ்சா வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது, அது குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்படியெல்லாம் மாறுறதுனால இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து நண்பர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போது ஆளுக்கு 10 கிராம்னா 100 கிராம் கஞ்சா அவங்க வச்சுக்கலாம், அதை அவங்க பயன்படுத்திக்கலாம். அப்போ அது சட்டப்படி குற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிற ஒரு பதில் என்னன்னா, கன்சியூம் பண்ணாலும் பொசஷன் வச்சுருந்தாலும் விற்றாலும் இந்த பதில் குற்றமே. அதில் தண்டனை அப்படிங்கிறது மினிமம் அவங்களுக்கு இந்த 10 ஆண்டுகள் 5 லட்சம் ரூபா அபராதம் அப்படிங்கிறது இந்த NDBS ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. NDBS ஆக்டுக்காக தனி நீதிமன்றங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதில் மினிமம் லெவல் அப்படின்னு அவர் என்னன்னா ஒவ்வொரு முறையும் 1 கிராம் வாங்கியிருக்காரு அப்படின்றப்போ அதுக்கான தண்டனை குறைப்போ இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது கஞ்சாவில் தான் அந்த 10 கிராம்ங்கிறது. இதை பொறுத்தவரை கொக்கைன் அப்படிங்கிறது அந்த சிந்தட்டிக் இதில் அது மாதிரி கிடையாது. நீங்கள் வச்சிருந்தாலே குற்றம் தான், அது வச்சிருந்தாலே குற்றம் தான், கன்சியூம் பண்ணாலே குற்றம் தான். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. இதே மாதிரியான சில வழக்குகள் நார்த் இந்தியாவிலே நடந்தது. ஷாருக்கானுடைய பையனே அரெஸ்ட் பண்ணப்பட்டார். என்ன நடந்தது அதுக்கப்புறமா? ஆரம்பத்தில் அதில் ஒரு செலிபிரிட்டி வேல்யூ இருக்குன்னு நியூஸ் ஃபோக்கஸாக இருக்குது. பட் கன்விக்ஷன் ரேட் அப்படின்றது இல்லை. அப்படின்றப்போ எங்கே ரெண்டுக்குமான பிரச்சனை? அதாவது அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார், அவருக்கு எந்த ஆதாரத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த ஆதாரம் சரியான முறையில் இல்லாதனால அவர் விடுவிக்கப்பட்டார்.
இந்த வழக்குகளில் நான் ஆய்வாளராக இன்ஸ்பெக்டராக இருந்தப்போ கிட்டத்தட்ட 15 to 20 வழக்குகளில் இந்த 10 வருஷ தண்டனை நான் வாங்கியிருக்கிறேன். நீதிமன்றத்தில் அந்த குற்றவாளிகளை ஆஜர்படுத்தி சாட்சிகளை ஆஜர்படுத்தி நீதிமன்றம் மூலமாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி இந்த வழக்கை பொறுத்தவரை அதாவது ஷாருக் கானோட சன் அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்கு வந்து கைது செய்யப்படுறாருனாலே குற்றம் வந்து அதுக்கு சரியான சாட்சியங்கள் இருந்தால் தான் கைது செய்யப்படணும். கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவரை வந்து அந்த சார்ஜ் ஷீட்ல இருந்து நீக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து சரியா தெரியல. ஆனால் அதுக்கு சரியான சாட்சியம் இல்லைன்னா சார்ஜ் ஷீட் போட முடியாது. அது என்னமோ உண்மைதான், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே மாதிரி இவர் நம்ம மன்சூர் அலிகான் நடிகர் மன்சூர் அலிகானோட சன்னு கூட இந்த மாதிரி ஒரு வழக்கில் மாட்டினாரு. ஆமாம், சன் மாட்டி அவரு கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். அப்போ மன்சூர் அலிகான் என்ன சொன்னார், என்னோட சன் வந்து தப்பு பண்ணியிருக்காருன்னா அவர் ஜெயிலுக்கு போகிறத பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பாடகர் மனோ அவரோட சன்னும் இதே மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தினதா சொல்லி அவரையும் கைது பண்ணாங்க. அந்த வழக்கும் நடந்துகிட்டு இருந்தது. ஆக இந்த வழக்குகளில் சாட்சியங்கள் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நீதிமன்றத்தில் காவல்துறை வந்து சரியான முறையில் இந்த வழக்கை நடத்தணும். அரசு வழக்கறிஞர் நடத்தி கரெக்டாக ப்ரூவ் ஆச்சுன்னா இந்த இதில் வந்து நிச்சயமாக கன்விக்ஷன் உண்டு. ஓகே, கேட்போம். தொடர்ந்து நம்முடைய இயக்குனர் திரு பிரவீன் காந்தி அவர்களும் இணைந்திருக்கார். சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சினிமா துறையில் தான் எளிதில் இந்த போதை கலாச்சாரம் நுழைந்து விடுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. அது இப்போ வந்து அதனுடைய உச்சமான கொக்கையின் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. மகிழ்ச்சினாலும் சரி, 4 நண்பர்கள் சேர்றதுனாலும் சரி, கதை விவாதம்னாலும் சரி, துயரம்னாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த போதை கலாச்சாரம் இருக்கின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு சிவாஜியோட ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே, கீதையின் நாயகனே பதில போதையின் நாயகனே, கிருஷ்ணா கிருஷ்ணா போதையின் நாயகனே பாடுற மாதிரி இன்னைக்கு வந்து சார் சினிமாங்கிறது பிறருக்கு போதை சார். படம் பார்க்க ஒரு என்டர்டைன் பண்றதுக்காக சினிமாவை போதையா பார்த்து வரலாம். ஆனா சினிமாக்காரனே போதைக்கு அடிமையாகி, அதாவது குடிங்கிறது இந்த சொசைட்டில வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போயிடுச்சு. தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போனதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா சார், சினிமாவில் இருப்பவர்களும் அந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுதான் எல்லாருக்குமான ஒரு இது ஆச்சரியம். இப்ப வந்து ஒரு மீடியாக்கள் இந்த அளவுக்கு எடுத்து சொன்னதுன்னா, சினிமாக்காரர்கள் ஒரு சொசைட்டிக்கு தேவையான நல்லதை சொல்லக்கூடிய ஒரு எம்ஜிஆர் மாதிரியும். எம்ஜிஆர் தான் சார் ரோல் மாடல். கடைசி காலகட்டம் வரைக்கும் ஒரு சினிமாவை பார்க்கிற ரசிகனை இந்த படம் அவனை என்ன பாதிப்படைய வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட சினிமாவுக்கு வந்த ஒரு எம்ஜிஆர் இந்த சினிமாவில் நாளுக்கு நாள் இது வெளியே தெரிஞ்சு நீங்க இது வருது சார், வெளியே தெரியாம உள்ள அதாவது புத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்குதுல பாம்புங்க, அந்த மாதிரி அடைஞ்சு கிடக்குதுங்க நிறைய பாம்புங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம சினிமாவிலேயே பாத்தீங்கன்னா சார், சமீபத்துல லோகேஷ் கனகராஜனுடைய படங்களாகட்டும் நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா போதைய பேக்ரவுண்டா வச்சுக்கிட்டு நிறைய ஸ்கிரிப்ட் பண்றாங்க. அப்படி அது வந்து என்ன ஆகுதுன்னா சார், கலாச்சாரத்துல வந்து அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரியாக அது சாதாரணமா கடத்திட்டாங்க. ஹீரோ வந்துட்டாரு, பிடிச்சிட்டாரு, ஹீரோயே உள்ள இருந்து ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த போதைங்கிற ஒரு விஷயத்தைய இளைஞர்களின் பாதையை திசை திருப்பும் போதையை ஒரு சர்வ சாதாரணமா இன்றைய மக்கள் கிட்ட வந்து அது ஒரு குற்றம் இல்லாத மாதிரி மாத்துறதுக்கு சினிமாக்காரங்களும் ஒரு குற்றவாளி ஆகுறாங்களோ, திரைக்கதை எழுதுறவர்களும் ஆகிறார்களோ, இயக்குநர்களும் ஆகிறார்களோங்கிற ஒரு பயம் வந்து நமக்கு வருது சார். எப்படி ஒரு சினிமாவில் ஜாதியை சொல்லக்கூடாதுன்னு வந்து நம்ம கொஞ்சம் பிடிவாதமா இருக்கிறோமோ, அதே மாதிரி போதை பழக்கங்களை வந்து அது ஒரு போற போக்குல ஒரு விஷயம். அதாவது முதல்ல என்ன சொல்லுவாங்க சார், ஒரு நடிகருக்கு ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு கேட்பாங்க. இப்ப என்னன்னா ட்ரக் ரெக்கார்டு எவ்வளவு இருக்கு, எத்தனை வாட்டி அவர் ட்ரக்ல மாட்டிருக்காரு, அப்படி ஆயிப்போச்சு. இதெல்லாம் மாறணும் சார். இல்ல அடிப்படையா ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்னைக்கு வரக்கூடிய படங்கள் கேங்ஸ்டர் படம் அப்படின்னாலே அது போதையில போய் தான் நிற்கும் அப்படின்னு. திரை உலகத்துல காட்டுவது ஒரு ஃபேண்டசியா, இல்ல எழுதப்பட்ட கதையா, இல்ல உள்ள ஏதோ இருக்கு அதை தான் வெளியில சொல்ல வர்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்போ சமீபமா. இல்ல இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு 10% 20% இருக்கலாம் சார் மேபி. ஆனா அதை எக்ஸாஜரேட் பண்ணி அதை ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணும்போது ஒரு பெருசா காட்டும் போது என்ன ஆகுதுன்னா சார், அப்படிதான் காட்டணும். சினிமாங்கிறது எக்ஸாஜரேட் பண்ணதான். அப்போ ஒரு போதைங்கிற ஒரு விஷயத்தையே
சர்வ சாதாரணமா போலீஸ் அதுல உடஞ்சியா இருக்கு, அதெல்லாம் சொல்லவே கூடாது சார். போலீஸ் வந்து எல்லா நேரங்களிலும் எல்லாத்துக்கும் உடஞ்சியான இருக்கிறதே கிடையாது. எல்லா நேரத்திலும் உடனடியா இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு இந்த வெளியே கொண்டு வந்தது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே. அதனால படத்துல பாத்தீங்கன்னா நாயகனே எதிர் நாயகன் என்ன பண்ணுவாருன்னா இந்திய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருப்பாரு, அவரே எல்லாத்துக்கும் கையெழுத்து போடுவாரு, அவரே ரூட்டு கொடுப்பாரு. அப்படிலாம் நம்ம வந்து திரைக்கதை சுவாரஸ்யத்துக்காக எழுதினாலும் கூட, கடைசி நேரத்துல போலீஸ் வந்து காப்பாற்றுன்னு சொன்னாலும் கூட, அதாவது சார் அமெரிக்கால நீங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடலாம் சார் அமெரிக்கால. ஆனா ட்ரக்ஸ் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, இமீடியட்லி தே வில் பனிஷ் வெரி ஹார்ட்லி. அது வந்து நீங்க அரபு கண்ட்ரில எந்த இடத்துக்கு போனாலும் அது மாதிரியான சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்தாதான் சார் எதிர்கால இளைஞர்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா இதுல பிரச்சனை என்னன்னா சார், எல்லா தலைவர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் பாக்கெட்ல போற பணம் மட்டுமே குறிக்கோளா இருக்கக்கூடாது சார். எதிர்கால சந்ததிக்கு நான் என்னத்தை சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு நம்ம எம்ஜிஆர் பேசணுன்ற ஒரே காரணம் என்னன்னா எதிர்கால சந்ததிக்கு சரியான விதியை விதைத்து போயிருக்கிறாங்க. அது மாதிரியாக இன்றைய நடிகர்களும் அதை செய்ய வேண்டும், இயக்குநர்களும் செய்ய வேண்டும். இது தொடர்ந்தால் இது மாதிரி நிறைய நடிகர்கள் பொதுமக்களே வந்துருவாங்கன்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தை அனைவரும் அன்போடு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து சார். கேட்போம் திரு ராஜகம்பீரன், இது வந்து எப்படி அவங்களுடைய திரை வாழ்க்கையை பாதிக்கும்? ஏன்னா வந்து ஒன்று திரைப்பட ரீதியாக துறை ரீதியாக ஒன்று, இப்போது ஸ்ரீகாந்த் மேலேயோ இப்போ கிருஷ்ணா மேலேயோ இந்த பார்வை வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பப்ளிக் மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பீனியன் என்னவாகும்? ஒரு திரைக்கலைஞர் இதனால் எந்த அளவுக்கு பின்னோக்கி போவார்? திரைக்கலைஞர்களை யாரும் வந்து ஒழுக்கத்தின் அடையாளமாக எப்பொழுதும் பார்ப்பது கிடையாது. அது ஒருவேளை வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கலாம். சமகாலத்தில் அப்படிலாம் வந்து திரைக்கலைஞர்களை வந்து ரோல் மாடலெல்லாம் வச்சுட்டுலாம் யாருமே சினிமாக்காரன்னா அப்படி தான் இருப்பான்னு நினைக்கிற அளவுக்கு புது புத்தி தான் இருக்கிறது ஏற்கனவே. அதனாலெல்லாம் இவர் இமேஜ் இறங்கும்னு நான் நினைக்கல. அவர் பேசு பொருள் ஆயிருக்காருன்னு கூட நான் நினச்சிக்கிறேன். நெகட்டிவ் பப்ளிசிட்டி கூட அவருக்கு வந்திருக்கு, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை மறந்துட்டாங்க மக்கள். அவரை நினைவு வைத்திருந்தால் அவர் படங்களில் வந்து வெற்றி பெற்றுக்கலாம், சரியான தேர்வுகளோடு அவர் படங்கள் கொடுத்துருந்தா வெற்றி பெற்றுக்கலாங்கிறது போய் அவர் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி. ரெண்டு பேருக்குமே அந்த நிலைமை தான், கிருஷ்ணாவுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே சக்ஸஸ் ரொம்ப தூரம் தள்ளி போயிருச்சு அப்படிங்கிறதான். எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, சினிமாவில் புகழின் உச்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு தனிமை இருக்கும். வெற்றி பெற்றவங்க தன்னை தனிமைப்படுத்திக்கிடுவாங்க. தோல்வி அடைந்தவங்களை என்ன செய்வாங்க, அல்லது வணிக ரீதியாக வந்து மும்மரமாக வர முடியாதவங்க, முன்னோக்கி போக முடியாதவங்களை புறக்கணிச்சிருவாங்க, எல்லாருமே கண்டு காணாமல் இருப்பாங்க. அப்போது ஒரு தனிமை இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, இதை வந்து இந்த ஏற்றத்தாழ்வு வந்து வேற எந்த துறையிலையுமே இப்படி கிடையாது. ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு வந்து தினசரி சம்பளம் வந்து ஒரு 10-12 லட்சம் ரூபா வாங்குற துறை வேறு எந்த துறையிலையும் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வாங்க முடியாது, அதை செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் வாங்க முடியாது. அந்த காசை முறைகேடாக தான் வாங்க முடியுமே தவிர முறையாக வாங்க முடியாது. அவங்க முறையாகவே வாங்க முடியும் அவங்களால. அப்போ ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கும் போதே அது ஒரு சறுக்கு மரம் ஏறுறது மாதிரி, அது எவ்வளோ ஏறினாலும் மறுபடியும் சரிக்கிறது. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சினிமா துறை சார்ந்தவர்களை, இப்போ நம்ம நடிகர் ஸ்ரீயை பார்த்தோம், திடீர்னு காணாமல் போயிட்டாரு, ஒரு வீடியோ வந்தார், பிரபலமானார். ஆனால் ஸ்ரீகாந்த் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் நடித்தார், அந்த படம் கூட பேசு பொருளால் ஆச்சு, என்ன யார் என்ன அப்படின்லாம் ஆச்சு. அந்த அளவுக்கு அவர் படம் இல்லாமல் இல்லை, ஆனால் முன்னணி நடிகராகவும் வரலை. ஸோ ஒரு இடையில் இருக்கிறப்போ அதை எப்படி எடுத்துக்கணும்? டவுனும் இல்லை அப்பும் இல்லை. இல்லை, திரையரங்கத்திற்கு வந்து ரசிகர்கள் வந்து வருவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப செலக்டிவ் ஆயிடுச்சு. சினிமா காஸ்ட்லி ஆயிடுச்சு. சினிமா வந்து முன்னாடியே ஒரே படத்தை நான் 20 முறை பார்த்தேன் 30 முறை பார்த்தேன்னு சொன்ன ஆட்கள் இருந்துச்சு. இப்போ 20-30 முறை பார்க்கறதுக்கான காசை ஒரே ஒரு டிக்கெட்டில் வாங்கிடுறாங்க. அப்போ மல்டி காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு. ஒரு திரையரங்கம் போகிற தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப ரேராக தான் படம் பார்க்குறாங்க. 2வது நாள் தான் முடிவே பண்ணுறாங்க. ஆமாம். அப்போ ஒரு 3 நாட்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சூதாட்டமாக அது மாறிடுச்சு. வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது, பெரிய கதாநாயகர்கள் இப்பொழுது வியாழக்கிழமையாக மாற்றிருக்காங்க. 4 நாள் சூதாட்டமாக இருக்கிறது திரைப்பட வசூல். இந்த 4 நாள் சூதாட்டத்துக்குள்ள நீங்கள் சொல்கிறது மாதிரி முன்னணி இடத்துக்கு வரவே முடியாத கதாநாயகர்கள், 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சமாக இருக்கிறவங்க, அந்த இடத்தை வந்து அவங்க கவனம் பெறுவதற்கு முன்பு திரையரங்கத்தை விட்டு அந்த படம் எடுக்கப்பட்டோம். அப்போ இன்றைக்கி பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து நிறைய கொட்டி கிடக்கிறது. சமூக வலைதளமாகவோ அல்லது ஓடிடி தளமாகவோ வந்து சேட்டலைட்டாகவோ ஏதோ பல வடிவங்களில் வந்து பொழுதுபோக்கிற்காக திரையரங்கத்தை மட்டுமே சரணடையக்கூடிய ஒரு சூழல் இருந்தது கடந்த காலங்களில். அப்பொழுது திரை நட்சத்திரங்கள் கொண்டாடப்பட்டது என்பது வேறு. இப்போ அந்த மாதிரி சராசரி மனிதர்கள் பார்க்கிற திரையரங்கங்கள்லாம் மூடப்பட்டு கல்யாண மண்டபம் ஆனதுக்கு பின்னாடி, மல்டி காம்ப்ளெக்ஸ் வந்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் வந்துருச்சு அதுக்குள்ள. சினிமாக்குள்ள சினிமா வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாரு, 500 கோடிக்கு பிஸ்னஸ் ஆகுது என்கிற ஒரு கட்டமும், இன்னொரு பக்கம் வந்து சிறு படங்களுக்கான எதிர்காலமே இல்லாமல் போயிட்டே இருக்கு. ரொம்ப அதாவது
மோசமான படம் அப்படிங்கிறது வந்து தினசரி வந்து இருக்கக்கூடிய வணிக படங்கள்ங்கிறது தினசரி வந்துகிட்டே இருக்கு. நல்ல படங்கிறது எப்பயாவது நடக்கிற ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது, எதிர்பாராம ஒன்று நடக்குது, அவ்வளவுதானே தவிர டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு ரொம்ப ரேரா மாதிரி ஆமா ஒரு விதிவிலக்காக நடக்குது. ஒரு வருஷத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு படத்தை 2 படத்தை குறிப்பிடும்படியான ஒரு இடமா அது மாறுது. அப்ப சிறுபட தயாரிப்பாளர்கள், சிறு கதாநாயகர்கள் அதை காப்பாற்றுவதற்கான அமைப்பே இங்க இல்லை. அது ரசிகர்களை வர வைக்கிறதுக்கான ஏற்பாடும் இங்க இல்லை. அப்ப இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே அந்த தடி எடுத்தவங்களாம் தண்டால்காரன் சொல்லுவாங்க. இல்ல சினிமாவில் வந்து பணம் இருக்கிறவங்க யார் வேணாலும் படம் எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து கலை சம்பந்தமான அறிவு இருக்கா, கதை சம்பந்தமான அனுபவம் இருக்கா, இது வந்து வெகுஜனங்களோட அது கனெக்ட் ஆகுமா, அதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடம் இல்லை. நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு, தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. நிறைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து புதுசா படங்கள் வரும், இது திரும்ப காணாம போயிடும். 2-3 இந்த படங்களுக்கு பின்னாடி ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி சோக கதைகள் இருக்கும். இல்ல இது ஒரு நடிகனுக்கான சோக கதையை நம்ம வெளிச்சத்துல இருக்கிறதுனால சொல்றோம். இருட்டுக்குள்ள நின்று அழுகக்கூடிய எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. அவர்கள் கதையெல்லாம் போகும்போது அவங்க எல்லாம் எந்த வகையான போதையில வந்து இந்த வாழ்க்கையை கடத்துவாங்க. ஏன்னா வீட்டை வித்தவங்க இருக்கிறாங்க, சொத்துக்களை இழந்தவங்க இருக்கிறாங்க. சினிமா என்கிற அந்த கலை வடிவத்தின் மீதான ஒரு தீராத காதல்ல தங்கள் இளமையை தொலைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவருடைய பட்டியெல்லாம் பார்க்கிற போது இது ஒண்ணுமே கிடையாது. இது இவருக்கு நேர்ந்ததெல்லாம் ஒரு பெரிய தோல்வியே கிடையாது. அதை மீறி வந்து அவருடைய தனிமை தான் அவங்களுடைய பிரச்சனை. திரு பிரவீன் காந்திட்ட செலிபிரிட்டி அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி வேல்யூ வந்துடும். அவர் வந்து படமே இல்லாமல் இருந்தாலும் ஒரு பப்ளிக்கு போனால் 4 பேர் வருவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ அவர் வந்து ஒரு செலிபிரிட்டியாக நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். அவர் காமன் மேன் கிட்ட மிங்கிள் ஆக முடியாது, அதுதான் தனிமையை விரும்ப காரணம். அது இங்கே போதையில் போய் விட்டுருது அப்படின்றாங்க. அந்த பார்வை சரிதானே? அதான் சார், செல்ஃபி எடுக்கிறதுக்காக கூட்டம் மோதுறது போய் செல்ஃபாவே தனியா உட்காந்துட்டு இருக்க நிலைமை வந்துடும். உண்மைதான் அது. ஒரு சுத்தி செல்ஃபி எடுக்கிறதுக்கு லட்சக்கணக்கா கோடிக்கணக்கான ஆள் இருப்பான், திடீர்னு பார்த்தா செல்ஃபா நீங்க மட்டும் இருக்கீங்க. இது வந்து நீங்க எப்படி பண்ணிக்கிறீங்க? இப்ப ரஜினி சார் வந்து 1988 அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வருது. அவருக்கு அதாவது தொடர்ந்து டே நைட் நடிச்சதுனால அவருக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூ வந்து என்ன ஆகுதுன்னா விஜய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறாரு. ஆனா 2 மாசத்துல அவர் வந்து அதுல இருந்து ரிகவர் ஆகி அவர் தியானங்கிற ஒரு விஷயத்த கையில எடுக்கிறாரு. அந்த தியானத்தின் மூலமாக அவர் என்ன பண்றாருன்னா தன்னை சீரமைச்சுக்கிறாரு. தன்னை வந்து சீரமைச்சு தன்னை வேற மாதிரியாக அவர் வந்து டிசைன் பண்ணிக்கிட்டாரு திரு ரஜினிகாந்த். அது மாதிரி பல பேரை சொல்லலாம். அதே மாதிரி சுருளிராஜன் ஒருத்தர் பீக்ல போய் 24 மணி நேரமா அவருடைய கால்ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன அந்த உற்சாகமே அவருக்கு பானம் அதிகமா தேவைப்பட்டு கடனை ஒரு நாள் இறந்துடுறாரு. அப்ப நமக்கு என்னன்னா சார், நீங்க சினிமால மட்டும் தனி மனித ஒழுக்கம் செலிபிரிட்டியா இருந்துட்டு நீங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொல்றது இல்லாம நீங்களே அதை ஃபாலோ பண்ணணும். நீங்களே அதுவும் சார் பிரவீன், திரும்ப வரேன். உங்களுடைய வீடியோவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, நான் திரும்ப வரேன். இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். நான் திரு ராசி அழகப்பன்ட்டேன். இங்கே ஒரு தனிமை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுகிறோம். ஒருத்தன் குடிச்சா என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் தெரிஞ்சிடும். ஒரு பொது வெளியில் குடித்தாலோ வீட்டில் குடித்தாலோ தெரிஞ்சிடும். இந்த கேரவேன் கலாச்சாரம்லாம் வந்ததுக்கப்புறம் கேரவேனில் என்ன நடக்குதுன்னே தெரில. நீங்கள் ஒருத்தரை சொல்கிறீங்க, இது மாதிரி பலர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். இது வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ உலகத்திலேயே அதிகமான பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 100 இந்தியாவில் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த 100 பணக்காரர்கள் அப்படின்னா எந்த நடிகரும் கிடையாது. வணிகர்கள்லாம் நிறைய இருக்காங்க, பிஸ்னஸ் நிறைய போகுது. ஒன்றும் இல்லை, ஒரு காஃபி ஒரு 100 கம்பெனி 100 ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருந்தார். அவர் போய்ட்டு இன்னும் போய் இறந்துட்டார். அதுக்காக அந்த மகள் வந்து உடனே போய்ட்டு குடிக்கல கொள்ளலை ஒன்றும் பண்ணலை. மீண்டும் எழுந்து நான் அந்த நிறுவனத்தை காப்பாற்றணும்னு சொல்ல போகிறாங்க. எப்பயுமே வீழ்ச்சி என்பது மறுபடியும் எழுந்து போனோம். அதுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல மற்றவங்க மாதிரி தான் நாம நினைக்கணும். ஆனால் நடிகர்கள் மட்டும் புகழும் பணமும் சேர்ந்து விட்டால் தனியாக போய் ஒதுங்கி போயிடுறாங்க. கிராமத்தில் ஒழுக்கம் ஒரு சாதாரண ஒரு பழக்கம் என்னன்னா, சோர்ந்து போனால் உறவுகள் சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க. கொஞ்சம் படித்த வாத்தியார்கிட்ட போய் அறிவுரை கேட்பாங்க. இல்லைன்னா கோயில் போவாங்க. இல்லைன்னா லைப்ரரி போய் படிப்பாங்க. ஒரு புத்தகம் படித்து விட்டு என் மனக்கவலை எல்லாம் தீர்ந்து விழுந்தவன் எழுந்தான்னு சொல்லி 80க்கு முன்னாடிலாம் உதாரணங்கள் உண்டு. ஆனால் இப்போது சினிமாவில் மட்டும் நிறைய பணமும் புகழும் நிறைய பார்த்துட்டு நாம் இன்னும் தனி அவதாரங்கள் மாதிரி நினச்சிக்கிட்டு தனக்கு ரசிகர் மன்றங்கள் அது நாம் நினைக்கிறதெல்லாம் கருத்துக்கள் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் புதுசாக வந்திருக்கு பாருங்கள். இவர்கள் தனிமைப்படுத்தி கொண்டு தீவு மாதிரி ஆகி அதில் நாம் பின்னாடி பாராட்டி இவங்க தான் தனிமைப்படுத்திக்கிறாங்க. ஆமாம், இவங்க தான் படிக்கிறாங்க, இவங்க தான் பண்ணுறாங்க. தேவையா சார்? இப்போது ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஒரு செலிபிரிட்டி போகிறார் அப்படின்னா ஒருத்தர் பாராட்டுவாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, கையை கிள்ளணும்னு நினைப்பாங்க. அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஆகட்டுமே, என்ன பிரச்சனை? பேரறிஞர் அண்ணா வந்து கூட்டத்தை பார்க்கலையா? கலைஞர் பார்க்கலையா? எம்ஜிஆர் பார்க்கலையா? வாத்தியாருங்க பார்க்கலையா? அப்துல் கலாம் பார்க்கலையா? நீங்கள் என்ன தனி பிறவிகளா? தனியாக பிறந்துட்டீங்களா? நீங்கள் ஒரு அம்மா அப்பா வயிற்றில் தானே பிறந்தீங்க.
சாதாரணமான படிச்சீங்க, எல்லாம் வந்தீங்க. பணமும் புகழும் எப்படி காரணம் என்னன்னா, சினிமாவில் நடித்தால் ஒரு கலெக்டருக்கு உண்டான சம்பளம் சொல்லி பாருங்க, ஒருத்தவன் போக மாட்டான். ஒரு உலகத்தில் உழைப்பு என்பது, ஒரு விவசாயி வேலை செய்கிறான் 1000 ரூபாய், ஒரு கட்டடக்கால வேலை செய்கிறான் 900 ரூபாய், இன்னொருத்தர் வேலை செய்கிறான் 1500 ரூபாய், ஐடியில் வேலை செய்கிறாங்க 3000 ரூபாய் 5000 ரூபாய், ஒரு கலெக்டர் வேலை செய்கிறாரு 1.5 லட்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 5லேருந்து 10,000 தான். ஆனால் இங்கே ஒரு நாளுக்கு கோடி, 1.25 கோடி. அப்படின்னு என்ன படத்துக்கு தெரியல. அது முன்னணி நடிகர்களுக்கு தானே சார், நம்ம அவங்கள மட்டுமே ஒரு அளவுகோலா விடுங்க. லட்சத்துக்கு வாங்க, அட 50,000க்கு வாங்க, அதுவும் அதிகமான பணம் தானே. நீங்கள் உழைக்கிற பணத்துக்கு அதிகமாக கிடைக்கிற போது அது தன்னுடைய உழைப்புக்கு வந்து சேர்க்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், அசட்டாக வச்சுன்னு நினைக்காம இப்படியே தான் காலமுறை இதுன்னு சொல்லி தனியாக தீவ ஒதுங்கி போகிறாங்க. ஒரு தனி கலாச்சாரம் ஒதுங்கி போகிறாங்க. இவங்களை நாடி கூட இருக்கிறவங்க ஜாலரா தட்டிக்கிட்டு சேர்த்துக்கிட்டு நீங்கள் என்ன உலகத்தில் யார் இல்லைன்னு சொல்லி அவர்களை கெடுக்கிறார்கள். கூடா நட்பு கேடாய முடியுது. திரைப்பட உலகத்தில் மட்டும் இல்லை, என்ன பார் வந்து திரைப்பட உலகத்தில் மட்டும் பார்க்குறாங்க. இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பார் இருக்குன்னா எல்லா துறை சார்ந்தவர்களும் போதைகளும் கொள்கிறார்கள். ஆனால் ஏன் வருதுன்னா, நாங்கள்லாம் போற்றி பாராட்டக்கூடிய ஒரு கலைஞர்கள் நீ ஏன்டா பண்ணுற அப்படின்றது தான் ஜனங்க வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. இதைத்தான் இன்று நம்ம பேசுபொருளாக போய்கிட்டு இருக்கோம். இந்த ஒழுக்கக்கேடு என்பது திரைத்துறைக்கு மட்டுமானது இல்லை, எல்லாருக்குமானது. ஆனால் திரையில் இருப்பவர்கள் நம்மளை இத்தனை பேர் ஒரு சின்ன வேலை செஞ்சதுக்கு இவ்வளோ பேர் நம்மளை பாராட்டுறாங்களே என்று ஒழுக்கத்துக்கு உள்ளார போய் ஒரு தனி மனித பண்பாளை நடக்கணும், மரியாதை நடந்துக்கணும். அப்படி கிடையாது. ஒரு வாத்தியாராக இருக்கிறவன் ரோட்டில் தள்ளாடிட்டு போக மாட்டான், சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சினிமாவில் யாரை சஸ்பெண்ட் பண்ணுவீங்க? எல்லா துறையிலும் தவறு செய்தால் ஏதோ சஸ்பெண்ட் உண்டு, நீக்கம் உண்டு. இல்லை, அந்த படத்தில் அப்படி நடந்துக்கிட்டாருன்னா அடுத்த படம் அவருக்கு கிடைக்குமா? எது? ஒரு படத்துடைய ஷூட்டிங்கு ஒருத்தர் லேட்டாக வந்தாலே அது அடுத்த அவங்களே ப்ரொடியூசர் ஆகிறாங்களே. என்னப்பா தனி மனித வணிகம் ஆயிடுச்சே. எங்க முதலாளிகள் இருக்கிறாங்க இங்க, கதாநாயகர்கள் வந்து தனி தீவா வச்சுக்கிட்டு தனக்கு உண்டான ஆட்களை வச்சுக்கிட்டு தனி உலகமாக வாழ்றாங்க. அதனால தான் வீழ்ச்சியும் இப்படி போயிட்டு இருக்கு. சமூகத்தில் ரெண்டு விதமான மனிதர்களே கிடையாது, எல்லாரும் ஒரே மனிதர்கள் தான். வாய்ப்பு கிடைத்தவர்கள் வாய்ப்புக்காக போய் கொண்டிருப்பார்கள், வாய்ப்பு கிடைத்தவர்கள் தனிமனித ஒழுக்கமாக இருக்கக்கூடாது. யார் சொன்னது? என்றால் அதிக பணமும் புகழும் உங்களை வேற மாதிரி உலகத்தை உருவாக்குது. அதில் நீங்கள் போய் சிக்கிக்கிட்டு வீணா போகிறாங்க. இதை அந்த துறை சார்ந்தவர்களும் சமூகமும் கண்டிக்கணும். கண்டித்தால் அடுத்த தலைமுறை வந்து மாறும். இல்லைன்னு சொன்னால் பணம் வச்சிருக்கேன், நான் சாப்பிட்றேன், அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்வார்கள். அது தவறு செய்து தப்பிக்க பார்ப்பார்கள். இது வந்து சமூக ஒழுக்கத்திலையும் ஒரு இந்திய அரசியல் அமைப்பில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது வந்து போதைப்பொருள் சட்டம் தானே. போதைப்பொருள் சட்டம் வந்த பிற்பாடு யார் செஞ்சாலும் தப்பு தானே. ஒரு 10 பேர் சினிமாக்காரன் மட்டுமே தப்பு பண்ணியிருக்கான். எங்கேயோ ஒரு உற்பத்தி பண்ணுறான், யாரோ வியாபாரம் பண்ணுறான். இந்த மாஃபியா கும்பலை ஏன் இவர்கள் பிடிக்கல? வர விட்டு சாப்பிட்டான தானே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அடிப்படையில் என்ன சொல்லுவேன், இல்லை அங்கே பிடிக்கவும் தானே இங்கே மாட்டுறாங்க. யார் மூலமாக பிடிக்கிறாங்க? ஒரு நாள் நடந்தது, ஒரு நாள் நடந்தது இது. பாம்பேயில் எத்தனை பேர், தெலுங்குல எத்தனை பேர், மலையாளத்தில் எத்தனை பேர்? ஏன் ஒட்டுமொத்த இந்த ஒரு சமூகம் இந்த காவல்துறை ஏன் பிடிக்கல? அவங்களுக்கு தெரியும் மேலிடத்தில் இப்படி தான் நடக்கும். மாட்டினவன் திருடன். ஜாக்கி ஜான் பையனுக்கே தானே அதான் நடக்கும். ராம் சரணுடைய ஃப்ரெண்டு, நானியுடைய ஃப்ரெண்டு எல்லாரும் இப்படி தான் மாட்டினாங்க. ஏன்னா சாதாரண மக்களுக்கு சாராயம், பணக்காரங்களுக்கு போதைப்பொருள். கேட்போம். நான் திரு ராஜாராம் அவர்கள்ட்ட, முன்னணி நடிகர்கள்லாம் இதில் இருக்காங்க, ஆனால் வந்து ஸ்ரீகாந்த் மாட்டிட்டாரு அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. முன்னணி நடிகர்களாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இவ்வளோ நாள் மாட்டாமல் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இதில் வந்து இப்போ இந்த ஜான் மாட்டியிருக்காரு. இந்த ஜான் வந்து வெளிநாட்டிலேருந்து அந்த பொருளை நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராரு. அதை அவர்கிட்ட இருந்து பிரதீப் வாங்குறாரு, பிரதீப்கிட்ட இருந்து பிரசாத் வாங்குறாரு, பிரசாத்துக்கிட்ட இருந்து ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா, இப்படி போகுது. இதே மாதிரி இந்த பிரதீப் எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பாரு, அது எந்த லைனில் போயிருக்குது, அதே மாதிரி பிரசாத் எத்தனை பேருக்கு கொடுத்தாரு, இதெல்லாம் போக போக தான் ஒவ்வொருத்தரோட கான்டாக்ட், அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து அதை பார்க்கல தான் தெரிய வரும். இப்போது இந்த மாதிரி யார் இதில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்க நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. இப்போ வந்து முன்னாடி மாதிரி ஏமாற்ற முடியாது, நான் பேசிட்டு பேசலை அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் அதை வந்து அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக கால் டீட்டெயில்ஸில் மாட்டிக்கிறாங்க. நேரடியாக வாங்கியிருந்தாலும் யார் மூலமாக வாங்கினாங்க அப்படிங்கிறதுல மாட்டிக்கிறாங்க. அதனால் இதை வந்து நிச்சயமாக இப்போ வந்து இன்னைக்கு மாற்றிருக்க அதுக்கு தெரியுதுன்னு நினைக்காதீங்க. இதோட விசாரணை தொடர்ந்து நடந்தால் நிச்சயமாக தெரிய வரும். இதில் இப்போது ஒரு பிரதீப் மட்டும்தான் இந்த தொழிலில் இருக்காரா, ஒரு ஜான் மட்டும்தான் இருக்காரா, எத்தனை ஜான் இருக்காங்க,
எத்தனை பிரதீப் இருக்காங்க, எத்தனை பிரசாத் இருக்காங்க, இதெல்லாம் விசாரிக்கப்படணும். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே இந்தியாவில் உருவாகலை, வெளிநாட்டில இருந்து தான் உருவாகி வருது. ஆப்கானிஸ்தான் நாடு தான் உலகத்திலேயே 35% சப்ளை பண்ணுறதா சொல்கிறாங்க. பாப்பி செடிகள்னு ஒரு செடிகளை உற்பத்தி பண்ணி அதிலிருந்து அதை அரைச்சி பவுடர் ஆக்கி அது கூட கெமிக்கல்ஸ் சேர்த்து அதை இதை மாதிரி ஹெராயின் பவுடர், மெத்தாபெட்டமின், அப்புறம் இந்த கொக்கைன் இதை மாதிரி பொருளாக உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வருது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம், கொடுங்கையூரில் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒரு மாணவன், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாணவன் வீட்டில் வச்சு இந்த பொருள்கள் மெத்தாபெட்டமின் தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல்ஸை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எந்தெந்த கெமிக்கல் சேர்ந்தா இது உருவாகும்னு சொல்லி இவங்களே உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கி அதை விற்க போகிறாங்க. அந்த சமயத்தில் போலீஸில் மாட்டிட்டாங்க. ஆக அந்த அளவுக்கு இதில் வந்து லாபம் ஜாஸ்தி இருக்கு. கோடிக்கணக்கில் ஒரு கிலோ வந்து 7 கோடி ஹெராயின். அந்த மாதிரி பெரிய பணக்காரங்க லெவல்ல இதுல இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லாருமே இல்ல ஹெராயின் தான் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுலே உச்சபட்ச கிரேடா சார் அது. ஆமா ஆமா ஆமா. அதுக்கு அடுத்து மெத்தாபெட்டமின், அடுத்த கோகைன். இது எல்லாமே சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இப்போ கஞ்சா அப்படிங்கிறது ஒரு செடி, அது நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய, அது கூட தமிழ்நாட்டில் இல்லை. ஓடிஏ பார்டர் அப்படிங்கிறாங்க, ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா, இந்த பார்டர்ல இது விளைவிக்கப்படுது. அங்கிருந்து தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வருது. இப்போ நம்ம காவல்துறை, இங்க இருக்கிற காவல்துறை பிடிச்சாங்கன்னா, அங்க உள்ள டிரான்ஸ்போர்ட் ஆகியோ இங்க விற்க வரையிலே பிடிச்சாங்கன்னா, இதோட ஆரிஜின் வந்து அங்க இருக்குது. ஆந்திராவில் போய் பிடிக்கணும்னா அந்த போலீஸோட ஒத்துழைப்பு இல்லாம முடியாது. இவங்க இந்த பணி தவிர வேற பணிகள் எங்களுக்கு இருக்கு. இதனால அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இதே மாதிரி குஜராத் துறைமுகத்தில் 33,000 கோடி மதிப்புள்ள ஹெராயின் பவுடர் கண்டெய்னர்ல மற்ற பொருள்களுக்கு இடையில வந்தது. அதை பிடிச்சிட்டாங்க, அந்த துறைமுகத்தை மூடிட்டாங்க. அதில் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஈரான் நாட்டில இருந்து வந்ததா அந்த கன்சைன்மெண்ட்ல எழுதியிருக்கு. அந்த கன்சைன்மெண்ட் எங்க போகுதுன்னா பாம்பேல உள்ள ஒரு கம்பெனிக்கு போகுது. பாம்பேல போய் பார்த்தா அது ரிஜிஸ்டர் ஆபீஸ் தான், ஆபீஸே கிடையாது, ஒரு முகவரி தான் இருக்கு. அப்புறம் இதோட ஒரிஜினல் ஆபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா ஹைதராபாத்ல போய் பார்த்தா யார் அதுக்கு ஓனர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எங்க இருக்கிறாங்கன்னா பள்ளிக்கரணையில், சென்னையில். அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இதுல வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி, வெளிநாட்டில் இருக்குது. இப்போ இந்த இது பவுடரை பிடிச்ச பிறகு எங்கேருந்து வந்தது, அங்கே போய் பிடிக்கக்கூடிய அளவுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு இது வெளிநாட்டிலையும் போய் எங்கேருந்து வருதோ அங்கே தடுத்தா தான் முடியும். நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பழவேற்காடுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 800 கிலோமீட்டர் கடற்கரை இருக்குது. இந்தியா வந்து ஒரு தீபகற்பம், 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டது. அரபிக்கடல் வழியா ஈஸியா உள்ள வந்துடுது. இந்தியாவில் புழக்கத்துக்கு போக இந்த பக்கம் வங்காள விரிகுடா வழியா வெளியே போகுது. பேங்காக், மலேசியா, சிலோன் இதை மாதிரி போகுது. ஆக இந்த சப்ளை அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுட்டே தான் போகுது. இதை கண்டுபிடிச்சணும் அப்படிங்கிறது, தடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா பெரிய லெவலில் பண்ணணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே வந்து இதுக்கு ஒரு எஸ்பி தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு இன்ஸ்பெக்டர், 6 போலீஸ் அப்படி இருக்கக்கூடிய ஒரு டீம் இருந்தது. அவங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது எப்போ ஜாஸ்தி ஆச்சுன்னா, முன்னாடியே இருக்கு ஹெராயின் போடலாம், இல்லாமல் இல்லை. ஆனால் அதிகமாக புழக்கங்கிறது வந்து இந்த கொரோனா டயத்துக்கு அப்புறம் தான். கொரோனா டயத்தில் வந்து பணப்புழக்கம் இல்லை. அந்த சமயத்தில் வந்து அந்த மது பிரியர்கள் வந்து அந்த கஞ்சாவை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. கஞ்சா உள்ள வர ஆரம்பிச்சுது. கஞ்சாவுக்கு அதுக்கு சீப்பாக கிடைக்குது, வெளியே டாஸ்மாகை விட சீப்பாக கிடைக்கணும்னா அதை நோக்கி போக ஆரம்பிச்சப்போ அது விலை ஜாஸ்தியாக இருக்கப்போ இந்த ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் உள்ள வருது. இது உள்ள வந்தோம்னா இங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டை பிடிச்சிருச்சு. ஆக தமிழ்நாடு வந்து அதுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டை, அதாவது உபயோகப்படுத்தக்கூடிய இடமாகவும் விற்கக்கூடிய இடமாகவும் கடத்தப்படக்கூடிய இடமாகவும் இருக்குது. இதை வந்து நிச்சயமா அரசாங்கம் இந்த சட்டத்தில் சொன்னோம் இல்லையா, எவ்வளவு குவான்டிட்டி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாற்றி கடுமையான சட்டங்கள் வேணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சிங்கப்பூர்ல ஒரு தமிழர், அவர் உட்கார்ந்துருக்காரு, அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் வராரு, இந்த பேக்கை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து போலீஸ் வந்து அந்த பேக்கை பிடிக்கிறாங்க, இவரையும் பிடிக்கிறாங்க. அதுக்குள்ள கஞ்சா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை, கஞ்சா தான் இருக்கு. அதில் கஞ்சா இருக்குன்னு இவருக்கு தெரியாது, அது யாரு கொண்டு வந்தார் அவரும் தெரியாது, பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போறாரு, அவ்வளவுதான். ஆனா அந்த கோர்ட்ல வந்து இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. நம்ம பிரதமர் அந்த சிங்கப்பூர் பிரதமருக்கு கடிதம் எழுதுறாரு, இவருக்கு ஹேஸ் நோ நாலேஜ் அபவுட் இட், அதனால இவரை வந்து நீங்க விடுதலை பண்ணுங்கன்னு கேட்கல, அவரை தூக்கில போட்டாங்க. அந்த அளவுக்கு சட்டங்கள் அங்க கடுமையா இருக்குது. இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து நம்ம லேசா நினைக்க கூடாது. அது லேசா நினைக்கிறதுனால தான் இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போகுது. உலகத்திலேயே
அதிக அளவு இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா தான். இந்தியா வந்து கலாச்சாரம் சீரழிஞ்சு போவதுக்கும் இளைஞர்களுக்கு சீரழிஞ்சு போவதுக்கும் இந்த போதை வந்து ஒரு முக்கியமாக காரணமாக இருக்குது. அதனால் இது தடுக்கப்படணும். கேட்போம் திரு பிரவீன் காந்தி அவர்கள்ட்ட. உச்ச நடிகர்கள் வரையெல்லாம் இதில் இருக்காங்க இந்த நெட்வொர்க்குள்ள அப்படின்ற ஒரு வாதம் சொல்லப்படுது சீமானவங்கள்ட்டவங்கெல்லாம். இப்போ ஸ்ரீகாந்த் வந்து ஒரு சாதாரண நடிகர், ஒரு என்ட்ரி லெவல் ஹீரோ அப்படின்ற அளவு தான் இருக்காரு. அதனால தான் அவர் மாட்டிக்கிட்டாரா? அதாவது சார், முதல்ல ஒரு ஹீரோ போடுறாருன்னா எனக்கு நல்ல ஹீரோயின் போடுவாங்கன்னு சொல்லுவாரு. நல்ல ஹீரோயின் கொடுங்க அப்படின்றாரு. இப்ப நல்ல ஹெராயின் கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸ்ரீகாந்த் மாட்டினதே என்னன்னு பாத்தீங்கன்னா, அது புதுசர் பேலன்ஸ் வச்சு அதுக்காக கொடுக்கப்பட்டு அதுல பழகினதான் அவர் சொல்றாரு. அவரு அதான் சார், பெரிய நடிகர்கள் இதில் பின்னாடி ஆயிருக்காங்களா, இதுல பண்ணிருப்பாங்களா அப்படின்னா அவர்களுடைய மனோநிலை எந்த அளவுக்கு இருக்கு, வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்குன்றத நீங்க கொஞ்சம் வந்து ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி அவங்களுடைய ரொம்ப இருட்டு வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்ந்தா ஒரு உண்மைதான். யாரெல்லாம் ஒரு நண்பர் சொன்னாரு, யாரெல்லாம் இருட்டு வாழ்க்கை வாழ்கிறார்களோ, தனிமையை நோக்கி போகிறார்களோ, அது வந்து புகழோட உச்சியில போனாலும் தனிமை வரும், நம்மளை துரத்து விட்டாலும் தனிமை வரும். இந்த தனிமையில வந்து நீங்க தவிர்க்கப்பட வேண்டிய முதல் காரியம் வந்து போதை சார். அது குறிப்பாக எத்தனையோ பேர் வீணா போயிருக்காங்க. நிறைய லிஸ்டே இருக்கு. அதுல எதிர்கால சார் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி பேசின போலீஸ் ஆஃபீஸர் நிறைய அவர் சொல்லும்போது ஒரு நல்ல அருமையான வார்த்தை சொன்னாரு. இந்தியா இளைஞர்கள் அதிகமாக, உலகமே ஏன் வந்து இந்தியாவை பார்த்து பயப்படுதுன்னா, இந்தியாவில் இளைஞர்கள் கூட்டம் 40%. இந்த 40% 45ல இந்தியா உலகை ஆளும் அப்துல் கலாமுடைய கனவு நிறைவேறும். அப்போ இந்த இளைஞர்களை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்துக்கு எப்படி வந்து ஒரு கடமையோ கடனோ, அதே மாதிரி ஒவ்வொரு கலைஞனும் அதை எடுத்துக்கணும் சார். சும்மா நீங்க வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்றது, நீங்க டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்றதுக்காக போதை எடுத்துக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது சார். பொறுப்புணர்ச்சி வேணும். அதுல பெரிய நடிகர்கள் விரைவில் மாட்டலாம். ஏன்னா எல்லா இடத்துலயும் நீங்க பெருசுல இருந்தா சிரிச்சு, எனக்கு கோடியில பிறந்ததுனால கொக்கைன் சாப்பிட்றவங்க வந்து சாதாரண ஆளா இருக்க மாட்டான். கொக்கைன் சாப்பிட்றவங்க கூலி சொன்னதா இருப்பான். நீங்க தினசரி சம்பளத்துக்கு சாராட்டம் குடிப்பான். அது மாதிரி பாத்தீங்கன்னா நிச்சயமாக இதுல பெருசும் வரும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற சில நடிகர்கள், உச்சபட்ச நடிகர்கள் வந்து சில கட்டுப்பாடுகளை வைத்து ரொம்ப கண்ணியமா வாழ்றாங்க. நீங்க திரு விஜய் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டாலும் சரி, திரு அஜித் அவர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு டிசிப்ளினோட வாழ்றவங்க. அவங்க நம்மளுடைய ரசிகர்களை வந்து அந்த கரெக்டா டைமிங்ல வந்துடுவாங்க சார். 7 மணிக்கு ஷார்ப் 7 மணிக்கு வந்துடுவாங்க. அதுவே தெரியும் அந்த ஒழுக்கத்துல அவங்க வந்து கரெக்டா இருக்காங்க. அதனால கரெக்டா 7 மணினா கரெக்டா 7 மணிக்கு வந்துடுவாங்க. ஒழுக்கம் அதான சார் ஒழுக்கம். தனிமனித ஒழுக்கன்றது அது வேற என்ன? திரு பிரவீன், அது ஒரு ஹிண்டா புரிஞ்சுக்கலாமா? இப்ப ஷூட்டிங்க்கு நேரத்துல வர்றது ஒழுக்கத்தின் ஒரு வெளிப்பாடு. இப்போ இந்த ட்ரக் எல்லாம் எடுத்துக்கிட்டா 2 நாள் தூங்குவாங்க, 3 நாள் தூங்குவாங்க அப்படின்றாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனை சரியா கையாள முடியாம இந்த மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாகிறவங்க அப்பேற்பட்டவங்களா இருக்கலாம் அப்படி புரிஞ்சுக்கலாமா? 100% அதான் சார். ஏன்னா நான் ஒரு திருப்பி நம்ம எல்லாம் நண்பர்கள், அதாவது சில பேர்கள் சொல்லக்கூடாது. ஒரு பெரிய நடிகர் இப்ப இல்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து இது மாதிரியான பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாரு. அவருக்காகவே ஊட்டியில ஷூட்டிங் வைப்பாங்க. அவருக்காகவே என்ன பண்ணணும்னா அவரை 2 hours 3 hours ஷூட்டிங் யாரெல்லாம் எடுக்க முடியுமோ அவரை டைரக்டா போடுவாங்க. அவ்வளவுதான் அவரால் வர முடியும். ஏன்னா இப்போ எல்லா நேரமும் அவர் வந்து அது இல்லாம வாழவே முடியாதுங்கிற லெவலுக்கு போயிட்டாரு அவர் பெரிய நடிகர். அப்படி அவர் போனதுனால அவருக்கு ஏற்ற ஷூட்டிங்கே வைக்கிறாங்க. இன்னைக்கு சார் வந்து 10-11 மணிக்கு தான் வருவாரு. ஆனா நம்ம 7 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 4 hours வேற ஷாட் எடுக்கணும். அவர் 3 hours விட்டுடணும், 4 மணிக்கு விட்டுடணும், 3 மணிக்கு விட்டுடணும்னு. சோ இப்படியாக அது உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவரெல்லாம் இருந்திருக்காருன்னா தமிழ் சினிமாவை ஆட்சி படுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய தனி மனித வெளியும் நீங்க டியூட்டியில எந்த அளவுக்கு சின்சியரா இருக்கீங்கன்றதை வச்சு நீங்க ரொம்ப ஒரு வாட்டி சொல்லுவாங்க, பாலச்சந்தர் வந்து ஒரு நேரம் ரஜினிகாந்த் சார் தண்ணி சாப்பிட்டு வந்துட்டாரு, அடிக்க போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதாவது திடீர்னு ஒரு ஷாட்டை கூப்பிட்டுட்டாரு பாலச்சந்தர் சார் ரஜினிகாந்த் சார. அப்போ இவர் வந்து தத்தளிச்சிருக்காரு திரு ரஜினிகாந்த். இது ரஜினிகாந்த் சாரே சொன்ன ஸ்டேட்மெண்ட், அதனால நான் தைரியமா சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இனி கன்ஃபார்மா பேப்பர் எனக்கு இல்ல, ஒர்க் இல்ல, முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தொடர்ந்து நைட்டு தான் சாப்பிடுவாரு. திரு விஜயகாந்த் சாரா அப்படிதான் நைட்டு தான் சாப்பிடுவாங்க. ஷூட்டிங் நேரத்துல பண்ணவே மாட்டாங்க. அது நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி ஷூட்டிங் நேரத்துல பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் சார் தனி மனித ஒழுக்கம். ஏன்னா என்னை நம்பி ஒரு 500 பேர் ஒர்க் பண்றாங்க. 500 பேர் ஒர்க் பண்றாங்க. அவெல்லாம் வெயில இருக்கான். நான் பாட்டுக்கு கேரளான்ல வந்து
அதெல்லாம் மனித இனத்துக்கு தப்பான ஒரு விஷயம். அதை வந்து அடுத்த கேட்டகரி ஆட்கள் பண்ணுவாங்க, பெரிய நடிகர் பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே, நான் ராஜகம்பீரன் இருந்து இது எல்லா ஃபீல்ட்லையும் இருக்குது, நீங்கள் வெறும் சினிமா ஃபீல்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. இப்போ ஐடி ஃபீல்டோ இல்லை பணம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இது உச்சமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை பணம் இல்லாத இடத்துல அது வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இதை வந்து பணம் இருப்பது இல்லைங்கிறத தாண்டி அவர் காவல்துறை அதிகாரி குறிப்பிட்ட அந்த கருத்து முக்கியமானது. கொரோனா பேரிடர் காலத்தில் எல்லாமே தடை செய்யப்பட்டு டாஸ்மார்க்கில் அடைக்கப்பட்ட போது ஒரு மாற்று வடிவத்தை தேடுவதற்கு ஒரு சூழலை உருவாகிவிட்டது. ஒன்று. இன்னொன்று, இந்தியாவில் வந்து 45 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. நீங்கள் அடுத்து வாழ்க்கையில் என்னன்னு தெரியாதவனை வந்து ஒரு 45 கோடி இளைஞர் சக்தி வந்து ஒரு பெருநெருப்பாக இருக்கிறவர்களை வந்து நம்ம அப்படியே வச்சிருக்கிற போது தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப, நீங்கள் வேலைவாய்ப்பின்மைங்கிறது மிக முக்கியமான பிரச்சனை. அதுக்குள்ள அவருடைய தனிமனித வாழ்க்கையினுடைய வீழ்ச்சியில் தான் போதைப்பொருள் உள்ளே வரும். சரியான வாழ்க்கைக்குள்ளே வந்து ஒருத்தன் போயிட்டு இருக்கும்போது இது இந்த மாதிரியான சறுக்கல்களுக்கு வந்து சான்ஸே இல்லை. இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தினுடைய முந்த்ரா துறைமுகத்தில் இருந்து பல இது பிடிபட்டிருக்கிறது. அது பல சொல்லப்பட்ட எல்லா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய போதைப் பொருட்கள் எல்லாமே அந்த தனியார் துறைமுகங்களின் வழியாக வருகிறது. அரசு துறைமுகங்களில் பாதுகாப்பு கெடுபிடி இருக்கும். ஒரு சில அதிகாரிகள் தவறு செஞ்சால் தான் உண்டே தவிர பெரும்பகுதி பாதுகாப்பு நடவடிக்கை இருக்கும். இந்த தனியார் மையத்தின் வழியாக என்ன ஆகும்னா யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற வழக்கு நிறையா பதிவாகிருக்கு. 3000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகிருக்கிறது. பல கோடிகள் வந்து கடத்தப்பட்டதற்கான பரிமாறப்பட்டது. அப்போ அரசின் துணை இல்லாமல் இதெல்லாம் புழங்க முடியாது முதல்ல. அப்போ கடுமையான நடவடிக்கைங்கிறது எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் பயன்படுத்தினாங்கிறத நம்ம இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டாக சொல்லுகிற போது அந்த பயன்பாடு எப்படி உள்ளே நுழைந்தது அப்படிங்கிற கேள்வியை சேர்த்து கேட்க வேண்டி இருக்கிறது. அதனால் இதில் எல்லாருக்கும் சமூக பொறுப்பு இருக்குது, அரசாங்கத்துக்கும் இருக்குது, தனி மனிதனுக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இதில் சமூக பொறுப்பு இருக்கணுங்கிறது தான் அதில் சிக்கலானது. இதில் வந்து ஒருத்தனுக்கு கிடைத்த வாழ்க்கை இன்னொருத்தனுக்கு கிடைக்காத வரைக்கும் மன ரீதியான ஒரு கோளாறு இருந்துக்கிட்டே இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் அவன் எதையாவது ஒன்று தேடுவான். தன்னை மறப்பதற்கான ஒரு தேவை இருக்கிற வரைக்கும் போதைப் பொருட்கள்ங்கிறது வேறு வேறு வடிவங்களில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஊரில் விளையிற கஞ்சா தான் அங்கே வந்து நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து கோகோங்கிற மரத்துலேருந்து வரக்கூடிய இலைகள் தான், அந்த இலைகளை தான் பவுட்ரு பண்ணி அது வேறு வேறு வடிவங்களில் வந்து அவங்க வந்து இந்த போதைப் பொருளாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ அது வெளிநாட்டில் இருந்தால் வருது. இது இங்கே விளைஞ்சா தான் நம்ம வந்து இப்போ இதனுடைய ஆணிவேர் எங்கே இருக்கிறது, இதனுடைய மூலம் எங்கே இருக்கிறது, நதி மூலம் ரிஷி மூலம் எங்கே இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இது வெளிநாட்டில் இருந்து துறைமுகம் வழியாக வந்து ஒவ்வொரு தனிநபர் கைகளில் பரிமாறி கடைசியில் ஒரு பாரில் போய் ஒருத்தன் தகராறு பண்ணும்போது அடிதடியாகி அதில் பிடிபடும் போது இருக்கிற செல்போன்ல இருந்து கான்டாக்டில் ஸ்ரீகாந்த் பிடிபடுறாரு. இப்போ நம்ம ஸ்ரீகாந்த் முதன்மையாக வைத்து விவாதம் செஞ்சுட்டு இருக்கான். இவ்வளவு டிராவல் இருக்குங்கிறதை நம்ம சேர்த்து சிந்திக்க வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஸ்ரீகாந்த் வந்து லைம்லைட்டில் இருக்காரு திரையுலகத்துலன்னு. இப்போ சாதாரண ஒரு குப்பனோ சுப்பனோ பயன்படுத்தினா அது இவ்வளோ பேசு பொருளாக இருக்காதுல்ல. இல்லைங்க, வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள், கண்காணிப்பு கேமராவுக்கு கீழே இருக்கிறவர்கள், அதிகமாக வந்து பார்க்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க தவறு செய்யக்கூடாதுங்கிறத அதனுடைய அடிப்படை. ஓகே, அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. கலைஞர்களாக இருக்கிறவங்க, தலைவர்களாக இருக்கிறவங்க, மக்களால் வந்து விரும்பப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க இன்னும் கூடுதலான பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டுங்கிறதா ஸ்ரீகாந்த் கைது நடவடிக்கையை நம்ம காட்டுது. ஓகே, இது திரையுலகத்தில் எந்த அளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு? இல்லை, எனக்கு பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாருங்கள், 85 சட்டம் கொண்டாடுற போதைப்பொருள் தடுப்பு சட்டம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு அர்த்தம். முன்னாடி இருக்க போய் சட்டம் கொண்டாந்து தடுக்கிறதுக்காக எப்போ 85 காவல்துறையும் அரசாங்கமும் ரெடி ஆயிடுச்சு. அப்போ இருந்து புழக்கத்திலே இருந்து கொண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ அதிகபட்சமாக புகழும் பொருளும் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போதை ஏற்றணும் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி அதிகமாக ஏற்றுக்கிற போது அவர்கள் பிடிபடுகிற போது செய்தியாகுது. பிடிபடுகிற போது செய்தியாகுதே ஒழிய அதுக்கு முன்னாடி வந்து இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. 40 வருடமாக அந்த போதைப் பொருட்கள் இன்னும் மறைவாக இருந்துட்டு இருக்கு. அந்த காவல்துறை தேடிக்கொண்டு இருக்கிறது, பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சில பேர் பிடிபட்டாங்க, சில பேர் சினிமாவிலும் இருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்கு, இல்லாத இடங்களே கிடையாது. சில பேர் கிடைச்சிடறாங்க, சில பேர் பக்குவமாக வச்சுக்கிறாங்க, மறைச்சு வச்சுக்கிறாங்க. விஜயாண்டி கேட்குறப்ப அவர் சொல்றாரு, இது ரொம்ப நாளாக இருக்கேங்க, ரொம்ப வருஷமாக இருக்கே அப்படின்றாரு. அவர் எந்த அதிர்ச்சியும் வெளிப்படுத்தலை. அப்போ திரையுலகத்தில் இது சாதாரண ஒரு நிகழ்வு. சினிமாவில் பார்ட்டின்றது ஒரு பொதுவாக டீ பார்ட்டி மாதிரி ட்ரிங்க்ஸ் பார்ட்டி உண்டு. ட்ரிங்க்ஸ் பார்ட்டியோடைய உச்சம் இதெல்லாம் வந்திருக்கக்கூடும், வெளியில் சொல்லியிருக்க தெரியாது. ரொம்ப ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டாக இருக்கிறவங்க கண்ணுங்க அது வச்சுட்டு போயிட்டு அதை அளவாக பயன்படுத்தி அப்படியே போயிருக்கலாம். ரைட்டாக தப்பான்னு தெரியாது, இருக்கலாம். அது வந்து புற வாழ்க்கைக்கு வந்து பாதிக்கப்படாத வரை அல்லது காவல்துறை கண்காணிக்காத வரை அது பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ கண்காணித்து கிடச்சிருக்காங்கனால இப்போ வந்து நிப்பாட்டுறாங்க. நம்ம சமூகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து 2 விஷயத்தில் நம்ம கூர்ந்து பார்க்கணும். வள்ளுவர் சொல்லுவார், எப்பொருள் யார் வாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காரணம். இப்போ மெய்ப்பொருள்னா என்னன்னா,
நீங்கள் போதை என்பது சிறிதோ பெரிதோ தவறுன்னு ஒரு சட்டம் வந்துக்கணும். அப்படின்னா சாராயத்தில் ஆரம்பிச்சு கல்லில் ஆரம்பிச்சு எல்லா போதையும் கட்டு. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு அது பணம் வாழ்க்கை நட்டம். அவன் ரோட்டில் விழுந்து கிடக்கிறான். 1 கோடி சம்பாதிக்கிறவன் போதை பொருள் சாப்பிட்டு விழுந்து கிடக்கிறான். ஆக வீழ்ச்சி என்பது சமூகத்தில் யதார்த்தமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை ஒட்டுமொத்தமாக களையணும்னா அரசாங்கம் தான் முடிவெடுத்து இது செய்யணும். ஒருத்தர் 2 பேர் பிடிச்சிக்கிட்டுலாம் சரியாக வராது. சினிமாக்காரன் தவறு மட்டும் இல்லை, எல்லாரும் தவறு பண்ணுறாங்க. சினிமாக்காரர்கள் அதிகமாக இது இருக்கிறாங்க. தெரிகிறவர்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும், குறைக்கிறவர்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு கூட்டு பொறுப்பு. கேட்போம். திரு ராஜாராம், சமூகத்தில் அதிக அளவு போதைப் பொருள் இருக்குது அப்படின்றது இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலமாக தெரிய வருதா, இல்லை இவ்வளோதான் இருக்குது பிடிபடுறதா உண்மையான வேல்யூஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமா இல்லை. அதாவது நிறைய இருக்கு, மாற்றுறது என்னமோ கம்மி தான். மாற்றினதுங்கிற வந்து 1% 2% தான். இதில் மூவ்மெண்ட் நிறைய இருக்கு, நிறைய யூசேஜ் இருக்கு. இது எங்க உற்பத்தி ஆகுதோ அங்கேயே சென்று தடுக்கணும். அதுக்கு வந்து மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து எந்த இடத்துல இருந்து வருதோ அங்கேயே தடுக்கணும், எந்த வழியா வருதோ அங்கேயே தடுக்கணும். இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதிக ஜனத்தொகை கொண்ட நம்ம நாட்டில் இது தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஜனநாயக நாடு. இங்க வந்து இதுக்கு சட்டங்களும் ரொம்ப எளிமையா இருக்கும். இங்க அவ்வளவு ஈஸியா கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதாவது டெல்லியில வந்து ஒரு ஓடுற பஸ்ல ஒரு பெண்ணை மாணவிய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டு வராங்க. இதில் கீழ்கோர்ட்டில் 5 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குது. அதில் அதுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து, ஆயுள் தண்டனையில் தூக்கு தண்டனை கொடுத்து அது நிறைவேற்ற வர கிட்டத்தட்ட 7.5 ஆண்டு ஆயிடுச்சு. 7.5 ஆண்டு ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம நாட்டோட சட்டங்கள் அந்த லட்சணத்தில் இருக்கு. அதை வந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் மாற்றப்படணும். அதே மாதிரி குற்றங்களுக்கு தண்டனை சீக்கிரமா கேஸ் நடத்தி தண்டனை கொடுக்கணும். அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இப்போ இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உடல் வந்து உள்ள இருக்கக்கூடிய சூடு குறைஞ்சு போகுது, திருப்பி அதை பயன்படுத்தியே அவங்க ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால அவங்க வந்து அதை திரும்பவும் தேடுறாங்க. ஸ்ரீகாந்த் கூட சொன்னார் இல்லையா, 2-3 வாரம் நான் பயன்படுத்த போறேன், 4வது வாட்டி நான் அதை தேடி ஓட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுதான் உண்மை. ஆக இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிச்சயமா அதுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்டுக்கலாம் சார். இப்போ ஒருத்தர் வந்து குடிக்கிறாரு அப்படின்னா, மதுவுக்கு அடிமைனா அவருடைய செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ல அப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. யார் இதை யூஸ் பண்றாங்கன்னே தெரியாதுன்றாங்களே, அது உண்மையா? அப்படி இல்லை, நடவடிக்கைகள் இருக்கும். இந்த எல்லா ட்ரக்ஸுமே சிறுமூளையை தான் பாதிக்குது. சிறுமூளையை பாதிக்க ஆரம்பிச்சோம்னா அவங்களோட நடவடிக்கைகள், பேச்சு குளரும், நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கும். அதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதில் அந்த மது நீங்கள் சொல்கிறீங்களே, அதுலேயும் கஞ்சாவுலேயும் வாசனை வரும், ஸ்மெல் கிடைக்கும், வெளியே தெரியும். இதில் ஸ்மெல் இருக்காது, அவ்வளோதான். ஆனால் அதை விட இது ரொம்ப கொடூரமானது, 1000 மடங்கு கொடூரமானது, 1000 மடங்கு உடல்நிலையை பாதிக்கக்கூடியது. அதனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லை, விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த மாதிரி ட்ரக்ஸு உட்கொள்ளக்கூடாது, என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து இப்போ எல்லா சினிமா தியேட்டர்லையும் போடுறாங்க, டிவியில் போடுறாங்க இல்லையா. அதை மாதிரி இந்த ட்ரக்ஸோட என்ன கொடுமைகள், என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இது மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சாதான் இதை தடுக்க முடியும். ஓகே, திரு பிரவீன்காந்த் இறுதி கருத்து. காவல்துறை அதிகாரி சார் சொல்லும்போது ஆப்கானிஸ்தான்ல இருந்துதான் இதெல்லாம் வந்து நிறைய வருது அப்படின்ற மாதிரி ஆத்தென்டிக்கா பதிவு பண்ணாரு. ஸோ அப்ப நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, பெரிய மத்திய அரசு மிக தீவிரமாக, ஏன்னா 76 பாத்தீங்கன்னா சார் வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி சார், குற்றங்களும் கம்மி சார். இன்னைக்கு பணம் அதிகமா வரும்போதுதான் குற்றம் அதிகமா செய்யறான். ஏழை வந்து பாவம், ஒரு விவசாயி என்ன சார் குற்றம் செஞ்சிட போறான், ஆனா பணம் வர வரதான் சார் நம்ம குற்றத்தை அதிகமா செய்வோம். அப்போ ஒரு நாட்டின் தலைவர்களாக, பிரதமராகட்டும், முதல்வர்களாகட்டும், அவர்கள் முதலில் எதிர்கால சந்ததிகளை காப்பாற்ற சட்டங்களை மிக ஸ்ட்ராங்காக ஏற்படுத்த வேண்டும். இறங்கி அவங்களை களத்துல பண்ணா மட்டும்தான் எதிர்கால இந்த இளைஞர்கள் கண்மணிகளை நாம் காப்பாற்ற வேண்டும். அது நடிகர்கள் இனியாவது விழிப்பாக இருந்து இதெல்லாம் வேண்டான்ற கதைகளை பண்ணணும். வேணும் கடத்தணும், கடைசி நேரத்தில் கூடிப்படுகின்ற கதையெல்லாம் குப்பையில போடுங்க. ஒரு இளைஞர் எப்படியெல்லாம் கெட்டு போறான் அப்படின்றத நல்ல தீவிரமா சொல்ற கதைகளை தயவு செய்து பண்ணி அதை மக்கள் மனசுல வகிச்சோம்னா இந்த சினிமாவை, இந்த மேபி நாம செஞ்ச வேலையை நம்மளே வந்து மாற்றுற மாதிரியாக இருக்கும். நன்றி. இந்த வழக்கினுடைய அடுத்த நகர்வு அப்படின்றது என்ன, இப்போ விசாரிக்கப்படக்கூடியது, இதில் யாரெல்லாம் தொடர்பு அப்படின்றதெல்லாம் காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கு. அடுத்தது என்னன்றதை பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியோட.